இனிய மாலை வணக்கங்கள். பல புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்று இந்த சண்முகவேல் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற இந்த சொற்பொழிவு அல்லது உபதேசம் அல்லது ஞான வேள்வி இன்றைக்கு 9வது நாள். அந்த நிகழ்ச்சியிலே ஆலய வழிபாடு, சிவபுண்ணியங்கள் என்ற தலைப்பிலே இவ்வளவு நாள் அந்த பேச்சுக்கள், அறிவுரைகள், உபதேசங்கள், ஆதாரங்களுடன் எமது சைவ சமய சாஸ்திரங்களிலே ஐயா அவர்கள் சொன்னது போல எமது கருத்துக்களை நான் சொல்லலாம். இது லம்போதனுடைய கருத்து, நான் இப்படி நினைக்கின்றேன், அல்லது நான் இப்படி நினைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுடைய சைவ சமயத்து அருளாளர்கள், ஞானிகள் என்ன உட்கிடக்கையோடு அதை சொன்னார்கள், அல்லது அவர்களுடைய உட்கிடக்கை என்ன, அவர்களுடைய வெளிப்பாடு அல்லது செய்தி என்ன என்பதை அவர்களுடைய வார்த்தை, வரலாற்று ஆதாரங்களுடன் நமக்கு சொல்லுவதனால எங்களுக்கு சமயத்தில் இருக்கிற பல குழப்பங்கள் அல்லது சந்தேகங்கள், பிழையான விளக்கங்கள் நீங்கி ஒரு தெளிவு வருகின்றது. முதல் முறை வகுப்பிலே ஐயா அவர்கள் சொன்னார், ஆசிரியர் என்றால், ஆசு என்றால் இருக்கிற குற்றங்கள், எமது உள்ளத்திலே உயிரிலே இருக்கின்ற குற்றங்கள் ஆசு, பொருட்களில் இருக்கிற குற்றங்கள் மாசு, அந்த ஆசு நீக்கி உதவுபவர் ஆசிரியர் என்ற விளக்கத்தை தந்தார். அந்த பணியிலே எங்களுக்கு மேலும் விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சிவபுண்ணியங்களுடைய கடைசி பகுதியாக சிவபுண்ணியங்களை பற்றி கூறி முடித்து அடுத்த பகுதியை தொடர்கின்றார். புதிதாக வந்தவர்களுக்காக ஒரு பழைய அறிவுரைகள், சிவபுண்ணியங்களுடைய அறிவுரைகளோட விளக்க உரை தொடங்கி அதிலிருந்து தொடங்கும்படி ஐயாவை கேட்டு அமர்கின்றேன். விடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடலால வாயிலாய் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலி நீழ்க நிம்மதில் குடலால வாயிலாய் குடலால வாயிலாய் குழாயதன கொள்கையே. திருச்சிற்றம்பலம். அர நம பார்வதி பதை தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கு நிறைவா போற்றி. சிவனே செல்வர்களே, இன்றைக்கு பல புதிய அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் போல் தோன்றுகிறது. நம்முடைய சமயத்தை நான் அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன். நாம் இந்த சமயத்திலே பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய சமயம் உயர்ந்தது என்று சொல்லக்கூடாது. உண்மையிலேயே இந்த சைவ சமயத்திலே பிறப்பதற்கு நாம் ஏதோ ஒரு தவம் செய்திருக்க வேண்டும். அது அருமையாக சிவஞான சித்தியாரில் சொல்வார். தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிது. நாம் ஏதோ பல பூர்வ ஜென்மங்களிலே செய்த ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் தான் நம்ம மனித பிறப்பிலே பிறக்க வைத்து, அதிலும் இந்த சைவ சமயத்தினுடைய சிறப்பை உணர்வதற்கு தகுந்த சூழ்நிலையோடு பிறக்க வைக்கிறது. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், முதல்ல நம்மகிட்ட இருக்க மிஸ்கன்செப்ஷன் அபவுட் சைவிசம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய செய்திகளை நாமளாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, அந்த வார்த்தைகள் காதில் விழுது. அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நாம் நாம ஒரு கற்பனையாக சில அர்த்தங்களை வைத்து கொண்டிருக்கோம். நோஷன்ஸ், ப்ரீகன்சீவ் நோஷன்ஸ், மிஸ்கன்செப்ஷன்ஸ், அதை முதல்ல ரிமூவ் பண்ணணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்முடைய உண்மையான சமயத்தினுடைய அடிப்படை, அப்புறம் நுட்பங்கள். எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஒரு பருப்பொருட்டாக அதனுடைய செய்தியை தெரிவது ஒன்று, அதுக்கப்புறம் நுட்பமாக தெரிவது ரெண்டாவது. மற்ற ஃபெய்த்ஸ் இருக்குல்ல, அலைன் ஃபெய்த்ஸ், அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறது.
ஆனால் முதல்ல வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து பிற சமயங்களோடு ஒப்பீடு செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம சமயம் என்ன சொல்லுதுன்னே தெரியல, இப்போ எப்படி ஒப்பீடு பண்ண போறீங்க? அன்லஸ் பீயிங் அவேர் ஆஃப் வாட் அவர் ரிலிஜன் சேஸ், அப்புறம் தான் வி கேன் மேக் இட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஆகையினால அப்படியெல்லாம் தவறுகள் முதல்ல நம்ம செய்யக்கூடாது. முதல்ல நம்ம ஞானிகள் எதை என்ன கேட்டால், இந்த சைவா செயின்ஸ் ஞானிகள் அவர்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்க வேண்டும், எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்கவே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் உலகத்தில் நம்ம வந்து ஏதாவது நமக்கு உதவி செய்ய வருகிறவர்கள் எல்லாம் மனசில் ஏதாவது ஒரு பிரதி உபகாரத்தை வைத்து கொண்டு தான் வருவார்கள். மியூச்சுவல் தான், அதான் அன்பு. இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி கூட அப்படிதான், அதுதான் அன்பு. அன்பு என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? நான் அன்பை செலுத்தி விட்டு அதுக்கு பிரதிபலனாக நீங்க என்ன செய்றீங்கன்னு எதிர்பார்ப்பேன், அதான் அன்பு. அது இல்வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். மேரிட் லைஃபுக்கு அது இம்பார்ட்டன்ட். அதனால தான் அன்பு மரணம் உழைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பு. ஆனால் நம்முடைய கடவுளோ நம்முடைய அடியார்களோ அன்பு வழிபட்டவர்கள் அல்ல, அவர்கள் அருள் வழிபட்டவர்கள். இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் என்ன எழுதி போட்டிருக்கோம்? அந்த கோயில் உள்ள சிவபெருமானுக்கு அன்பு மிகு நெல்லையப்பர், அன்பு மிகு நடராஜர்னு போட்டிருக்க மாட்டாங்க, அருள் மிகு தான். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே அந்த திருமந்திரத்துக்கு பொருள் வேற. ஆனால் நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம், அன்பும் சிவமும் இரண்டு நண்பர் என்று ஒரு பாடல். அது நிறைய பேர் தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம சமயத்தை பற்றி ஒரு நல்ல கண்ணோட்டத்தை கொடுக்கறதுனால தப்புனாலும் பரவாயில்லை. சிவம் அன்பாக இருக்கிறான்னு சொன்னால் நல்லா இருக்குது, நமக்கும் நல்லா இருக்குது, கேட்குறவங்க நல்லா இருக்குது, அதனால தப்பு இல்லை. ஆனால் அந்த பாடலுக்கு அப்படி பொருள் அல்ல, ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் அன்பாக இல்லை, அருளாகத்தான் இருக்கார். அருளது சக்தியாகும் அரண்தனக்கு. அதோடு நம்முடைய ஞானிகளே நாம் என்ன சொல்கிறோம்? அன்பாளர்கள்னு சொல்றதில்லை, அருளாளர்கள். சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் எல்லாருமே அருளாளர்கள் தான். அதாவது நம்முடைய உயிர் மீது நாட்டம் உள்ளவர்கள் தான் அருளாளர்கள், உடம்பு மீது நாட்டம் உள்ளவர்கள் அன்புடையவர்கள். அவ்வளோதான் வித்தியாசம். அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம உடம்புல அக்கறை இருந்தால் அன்பு, உயிரில் அக்கறை இருந்தால், ஆன்மாவில் அக்கறை இருந்தால் அது அருள். அந்த உயிர் மேலும் நல்ல பிறவிகளை அடைய வேண்டும். அதனால சிவபெருமானுக்கு அவர் சொல்லும்போது சிவபுராணத்தில் என்ன சொன்னார்? அவருடைய சிறப்பை ஒரே வார்த்தை தான் வாழ்த்து சொன்னார், பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கடல்கள் வெல்க. பிறப்பு அறுத்தல் என்பதுதான் தலையாய கடமை. அதுக்காக மற்றெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. சமண சமயத்தை மாதிரி பௌத்த சமயத்தை போல இந்த உலக இன்பங்களை துறந்து விட்டுத்தான் நீ கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் பௌத்தம் சமணமெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, உடம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வருத்துறீங்களோ அதுக்கு தகுந்தால தான் ஞானம் வரும்னு சொல்லுது. அவங்க சமயத்தில் சொல்கிற ஞானம். ஆகவே அவர்களெல்லாம் வரலாற்றை படித்தால் தெரியும். அவர்கள் நின்று உண்ணுதல், மயிர் வரித்தல், சுடுபாறை கிடத்தல் அப்படின்னு அவங்க பாயுடுக்கல், இது மாதிரிலாம் அவங்க தவம் என்று வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சைவம் மிக அருமையாக ஒரு செய்தியை சொன்னது, இறைவனை அடைவதற்கும் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. உலக இன்பங்களை அனுபவிப்பதனால நீ ஞானத்தை இழந்து விட மாட்டாய். அதனால தான் சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. பொதுவாக சைவர்கள் வீட்டு திருமணத்தில் இந்த தேவாரத்தை தான் பாடுவாங்க. அப்படி பாடுவதற்கு என்ன காரணம் என்றால், அது ஞானசம்பந்தர் கொடுத்த கேரண்டி. மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம், இந்த உலகத்தில் என்னென்ன சௌரியம் இருக்கோ இல்லை அனுபவிச்சுக்கோ, அதனால ஒன்றும் தவறு இல்லை. அதே சமயத்தில் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதோ அல்லது இல்லற இன்பத்தை அனுபவிப்பதோ ஞானத்திற்கு தடையல்லை. இன்னும் சொல்லப்போனால் 63 நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டால் 2 பேர் தான் துறவி, மிச்சவங்க எல்லாரும் இல்லறவாசிகள் தான். அப்பரும் மூர்த்தி நாயனார் மட்டும்தான் துறவிகள்.
63 பேரில் 2 பேர் தான் மைனாரிட்டி தான். ஆனால் துறவு என்பது அதுக்காக துறவு என்பது அனுசரிக்க வேண்டியதா அனுசரிக்கக்கூடாததா என்றால் துறவு என்பதும் உயர்ந்தது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதில் அந்த ஒரு பாடலுக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும்போது விளக்குறேன். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு ஒரு ஔவையாருடைய வாக்கு. அதுக்கு பலரும் பலவிதமாக பொருள் பண்ணாங்க. நாவலர் அவர்கள் தான் அதுக்கு சரியான பொருளை சொன்னார். பெரிய பெரிய நாமு வேங்கடசாமி நாட்டார் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், அவர்கள் கூட தப்பா பொருள் சொல்லிட்டாங்க. அது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஆகவே இல்லறமும் தேவைதான், துறவரமும் தேவைதான். இந்த இல்லறம் துறவரம் இந்த ரெண்டின் வாயிலாகவும் ஞானத்தை பெற்று இறைவனை அடைய முடியும். அதோடு இந்த ஞானம் என்பது என்னன்னா, உலகத்தில் நாம் எந்த கலைகளை படித்தாலும் சரிதான், அந்த கலைகள் எது வரைக்கும் நமக்கு உதவி செய்யும்? உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கலை. எந்த ஆர்ட்டை வேணாலும் நீங்கள் படிங்க, நிறைய ஆர்ட் இருக்கு உலகத்தில். அந்த ஆர்ட்டெல்லாம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணும். உயிர் போன பிறகு நீங்கள் படித்த கலைகள் உங்களுக்கு ஒன்றும் உதவி செய்யாது. அதோடு இந்த ஆன்மா என்ற ஒரு பெரிய ஒரு பயணம், அதில் இந்த பிறவிங்கிறது ஒரு சின்ன புள்ளி தான், டாட்டு தான், அதை மறந்துடக்கூடாது. நாம் ஏதோ இதுதான் உலகம்னு நினச்சிக்கிறோம். இதுதான், அதாவது அவர் பர்த் இஸ் த பிகினிங், டெத் இஸ் த எண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அதான் இல்லை. உண்மையாகவே ஆன்மீக வட்டத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வர்றீங்க? வென் யூ என்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் பர்த் இஸ் நாட் த பிகினிங், டெத் இஸ் நாட் த எண்ட். இதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் ஆன்மீகமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால அது திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்வார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைப்பின் வழி, அதாவது மிக உயர்ந்த கருத்துக்களை சிந்திக்கிறோம். ஆனாலும் ஒரு தலைப்புன்னு ஒன்று வச்சுக்கிட்டா அது எப்படி ஒரு மாலை என்பது நாரோடு சேர்ந்து அந்த பூக்கள் கட்டப்படுகிறதோ அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பை வைத்துக்கொண்டு நம்முடைய டாக்டர் தான் சொன்னாங்க, ஒவ்வொரு தலைப்பு நம்ம கொடுப்போம் ஒவ்வொரு நாளைக்கும் என்று சொல்லி நேற்று தான் அதை போன கிளாஸில் தான் அதை முடிவு பண்ணோம். ஆக இன்றைக்கு அதன்படி சிவபுண்ணியங்கள் அதனுடைய பகுதி 3. சில முக்கியமான செய்திகள் பல வகுப்புகள் நடக்கிறதுனால பகுதி 1, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி போட வேண்டியிருக்கு. அதன்படி இன்றைக்கு நம்ம இது தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபுண்ணியங்கள் பகுதி 3. டாக்டர் அவர் சொன்னது போல் இந்த இந்து சமய பேரவை தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் இன்றைய வகுப்பு 9வது வகுப்பு. இதுவரை 8 நடத்திட்டோம். நீங்கள்லாம் சில பேர் கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப நல்ல செய்திகள் இருக்குன்னு வந்திருக்கிறீர்கள். ஆகையினால லேட்டாக வந்தவங்களுக்கு செய்திகள் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீடியோ பண்ணுறோம். பின்னாடி அது கேசட்டாக வந்தால் நீங்கள் விட்டு போன பகுதிகளை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் இந்த சிவபுண்ணியத்துக்கு முதல்ல ஒரு அறிமுகம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பகுதிக்கு வரும். சிவபுண்ணியங்கள் அதாவது உலகத்தில் இறைவனால் விதிக்கப்பட்ட சட்டம் 3 வகைப்படும். ஒன்று உலக தர்மம், அதுக்கு பேர் உலக தர்மம்னு பேர். இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அது நாம் எந்த துறையை சார்ந்திருக்கிறோமோ அது தகுந்த மாதிரி மாறுபடும். இந்த உலக தர்மம் என்பது அன்றைக்கே விளக்குறேன். இஃப் யூ ஆர் அ போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு ஒரு தர்மம், இஃப் யூ ஆர் அ டாக்டர் உங்களுக்கு ஒரு தர்மம், இஃப் யூ ஆர் அன் அட்வொகேட் உங்களுக்கு ஒரு தர்மம், இஃப் யூ ஆர் அ டீச்சர் உங்களுக்கு ஒரு தர்மம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை நாம் செய்யும் பொழுது இறைவன் எப்படி பார்க்கிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன, நோக்கத்திற்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கிறத இறைவன் பார்க்கிறார். இறைவன் செயலை பார்க்கறது இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். அந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு பலன் கொடுக்குறேன். அதாவது உலக ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா ஏதோ கடவுளை வழிபட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும், கடவுளை வழிபடலைன்னா பலன் கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இறைவன் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்குறேன். ஒன்று கூட நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பலன் இல்லாமல் போகாது.
ஆனால் அந்த பலன் எப்போ வந்து சேருதுங்கிறது தான் கொஸ்டின். அதுதான் அவர் ரெகுலேட் பண்ணுறார், அதை கையில் வச்சுக்கிறார். எது முதல்ல வரணும், எது ரெண்டாவது வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இறைவன். அதுதான் சைவத்தினுடைய கோட்பாடு. அது நூல்களில் அதை பற்றி, சாத்திரங்களில் ரொம்ப தெளிவாக அதை பற்றி வருகிறது. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன செய்கிறார் என்றால், முதல்ல நீங்கள் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் முதல்லையும், ரெண்டாவது செய்கிறது பின்னாடியும் வராது. உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். ஒரு 100 பிறவிக்கு முன்னாடி நான் ஒன்று செஞ்சுருக்கிறேன், 90 பிறவியில் ஒன்று செஞ்சுருக்கிறேன். அப்போ அந்த 100வது பிறவியில் செய்த பலனை கொடுத்துட்டு தான் 90வது பிறவிக்கு வராது. இட் வில் நாட் கம் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். அப்படி சொன்னால் புரியுது இல்லையா? The consequences will not come in the chronological order. அது என்ன பண்ணுறாரு? அதை ரெகுலேட் பண்ணுறாரு. அதான் முக்கியம். ஆனால் எந்த ஒரு காரியம், எப்படி நியூட்டன் சொன்ன மாதிரி, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. நியூட்டன்ஸ் லா தான். இந்த நியூட்டன்ஸ் லா வந்து மெட்டீரியல் திங்க்கு அப்ளை ஆகுது, அவ்வளோதான். நம்ம லா வந்து மெட்டீரியலுக்கு அப்பால ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும். ஆகவே அது உலக தர்மம். ரெண்டாவது வந்து வைதீக தர்மம். அதான் அன்றைக்கி சொல்லிட்டேன் நான், எப்பவுமே வந்தவங்க இருப்பான். வைதீக தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலக தர்மத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, அதாவது வைதீக தர்மங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டால், தெய்வங்களை ப்ளீஸ் பண்ணுறதும் போது தான் வைதிக தர்மம் வருது. இப்போ நீங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ லாயர் நீங்கள் செய்கிறதுலாம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒன்லி ப்ளீஸிங் த மேன்கைண்ட், அவ்வளோதான். எல்லாமே தான் ப்ளீஸிங் த மேன்கைண்ட் தான், வாட் எவர் மேபி. ஆனால் வைதீகத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தை செய்யும் பொழுது யூ ஆர் ப்ளீஸிங் த தேவாஸ், த டெமி காட்ஸ். தே ஆர் நாட், அதாவது அவங்க கடவுள் இல்லை, தெய்வம் என்ற கான்செப்டை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயம் தவறாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு இந்திரன் என்ற ஒரு தெய்வம் வந்து அகலிகை என்ற ஒரு பெண்ணிடத்திலேயே தவறாக நடந்து கொண்டதுங்கிற கதை தெரியும். திருவள்ளுவரே சொல்லக்கூடிய ஒரு கதை. ஐந்தவித்தான் ஆற்றற்கு அகல் விசும்புளார் கோமான் இந்திரனையே சாலும் கரி, திருவள்ளுவரே சொல்ற. ஆனால் இதை படிச்சுட்டு என்ன எடுத்துக்கிறாங்க, இந்திரன்னா இப்படிதான் இருப்பான்னு எடுத்துக்கிறாங்க. அதான் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் அதிதெய்வங்கள், அந்த அதிதெய்வங்களுக்கு வந்து அவர்களும் நம்மளை மாதிரி எதா இருந்தவங்க, உயிர்களாக இருந்தவர்கள் தான். அந்த உயிர்களாக இருந்தவர்களுக்காக சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால், அவர்களுக்கென்று வேறு ஒரு உடம்பை கொடுத்து அவர்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். எப்பொழுதுமே பவர் கொடுத்தாச்சுன்னா என்ன வந்துடும்? பவர் எதுக்காக கொடுக்குறோம்? ஒருத்தருக்கு பவர் எதுக்கு கொடுக்குறீங்க? எங்கள் மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னார். அவர்கிட்ட கேட்டாங்க, வென் எ டெமோக்ரஸி வில் ஃபெயில் அப்படின்னு கேட்டாங்க. இஸ் அ கொஸ்டின் ஆஸ்ட் அவர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன், மகாத்மா காந்தி. அப்புறம் என்ன சொன்னார் பதில் என்றால், வென் யூ திங்க் அபவுட் த ரைட்ஸ் அண்ட் யூ ஃபர்கெட் அபவுட் த டியூட்டிஸ், டெமோக்ரஸி வில் ஃபெயில். என்ன அருமையான! இப்போ டெமோக்ரஸியில் we are speaking our rights, but we forget our duties and obligations. அப்போ ஒருத்தருக்கு அதிகாரம் எது கொடுக்குறாங்க? அவர் டியூட்டியை செய்கிறதுக்கு தான் அதிகாரம் இல்லையா? அப்படித்தானே வேர்ல்ட்லாம். ஒரு ஆஃபீஸருக்கு எதுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுத்துருக்கு? பிகாஸ் he has to discharge his duties faithfully and fearlessly. That is why he has been vested with some powers. அப்படிதானே? அதே கான்செப்ட் தான் அங்கே. அங்கேயும் தெய்வங்களுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். அந்த அதிகாரங்கள் வந்து எதற்காக கொடுக்கிறார்? அவர்கள் செய்த சிவ புண்ணியத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் கொடுக்கிறார். அவர்களும் ஆன்மாக்கள் தான். அவர்களும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அதை விட்டு போகிறாங்க. அந்த பதவியிலிருந்து அவர்கள் அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவர் கையில் தான் இருக்குது, இறைவன் கையில் தான் இருக்குது. அவை காட் என்பது வேறு, தெய்வம் என்பது வேறு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ். இந்துயிசம் இஸ் அ போலித்தீசம் அப்படிங்கிற ஒரு நோஷன் வந்து ஜென்ரலாக இருக்குது வேர்ல்டு பூரா. அதுக்காக நான் சொல்கிறேன், தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. கடவுள் ஒருவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
தெய்வங்களில் பலவிதமான தெய்வங்கள் இருக்கின்றன. எப்படி மனிதர்கள் எத்தனை இருக்கு, அதாவது இந்த உலகத்திலேயே எத்தனை விதமான மனிதர்களை பார்க்குறோம். அப்படி பார்த்தா எவ்வளவு யூனிவர்சஸ் இருக்கு, அவ்வளவு யூனிவர்ஸ்லையும் எத்தனை விதமான மக்கள் இருப்பாங்க, எத்தனை விதமான அதி தெய்வங்கள் இருக்கும் நமக்கு தெரியுமா? எல்லாம் ரெகுலேட் பண்ணுறார். ஆகவே என்ன தெரியுதுன்னா, ஒரு தெய்வங்களை ப்ளீஸ் பண்ணுவதற்கான சில காரியங்களை செய்யும் பொழுது அது என்ன ஆகுது, அதுதான் தட் இஸ் கால்ட் வைதீக தர்மம். ஆக்சுவலாக தர்மம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, தர்மம்னா லான்னு தான் அர்த்தம். தர்மம், இந்த வருண ஆசிரம தர்மம் என்பது கூட அப்படிதான் வந்தது. அதை நம்ம தப்பா அர்த்தம் பண்ணிட்டோம். அந்த தர்மம் உலக தர்மம். இந்த உலக தர்மம் இதுக்கு உலகம் இயங்குவதற்காக தான். இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சட்டம் பேசுது. அப்படி பார்த்தா உங்கள் பேரில் எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணணும், எல்லாம் அரசாங்கமே வச்சுக்க வேண்டிய. அப்போ உங்கள் பேரில் எதுக்காக ஒரு ரைட் கொடுக்கணும்? இது இல்லையே, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல்னா எதுக்காக இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஏன் கொடுக்கணும்? அப்போ இதுக்கு சட்டம் என்ன பதில் சொல்லுது? அப்படி இருந்தால் கூட ஒரு சொசைட்டியில் ஒரு ஆர்டர்லினஸ் வர்றதுக்கு இப்படி ஒன்று கொடுக்க வேண்டிய இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும், there will be utter chaos. அப்போ உலக தர்மம் எதுக்குன்னு கேட்டா, இந்த உலகத்துல குழப்பங்கள் வராமல் இருக்கணும், ஒரு ஆர்டர்லினஸ் இருக்கணும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அதுக்கு தானே வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு அது உதவி செய்யும். ஆனால் இறைவன் என்ன செய்யறார், அதாவது சட்டம் மனிதனை பார்ப்பதற்கு இறைவன் பார்ப்பது வேறுபாடு. என்ன நோக்கத்திற்காக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பது கேள்வி இல்லை சட்டத்தில். அது அஃபென்ஸ் கமிட் பண்ண பிறகு வேணா வரும் சட்டத்தில். அப்படி ஒன்று அஃபென்ஸ் கமிட் பண்ண பிறகு வேணா மோட்டிவ் இருக்கா இல்லையான்னு பார்ப்பான். அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கும் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்போ இது உலகம் இயங்குவதற்காக பண்ணுகின்ற சட்டம். அதுக்கு தான் என்ன பேரு, உலக தர்மம். உலக தர்மம். வைதிக தர்மம்ங்கிற என்ன என்றால், அந்த சூப்பர் நேச்சுரல் சோர்ஸ், சூப்பர் பவர்ஃபுல், நமக்கு இல்லாத சில அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது. அவர்களை ப்ளீஸ் பண்ணுவதற்காகத்தான் அப்படி கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால், அந்த அர்ஜுனன் தர்மன் அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் ஏன் வருது? அந்த குந்தி தேவியானவள் ஒவ்வொரு தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டதுனால தான். அப்படிதானே மகாபாரதம், இதுதான் மகாபாரதனுடைய கருத்து. இப்போ மகாபாரதம் எதை சொல்லுது, உலக தர்மம் வைதிக தர்மம் ரெண்டும் சேர்த்து. இந்த ரெண்டுக்கும் மேல ஒரு தர்மம் இருக்கு, அதுதான் சிவ தர்மம். அந்த சிவ தர்மம் என்பது என்னவென்றால், அந்த சிவ தர்மம் என்று ஏன் அவர் கொடுக்கிறார் என்றால், அந்த சிவ தர்மத்திலே நின்ற உயிர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த உடம்புல இருந்து விடுதலை கொடுக்கிறார். அதை வேறு விதமாக சொல்வதாக இருந்தால், இந்த உடம்பு எதிலிருந்து கொடுக்கப்பட்டது? இந்த உடம்பு எதிலிருந்து இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால், அதுக்கு தான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, மாயை அப்படிங்கிற ஒரு பொருள். மாயை, மாயைங்கிறதுக்கும் நிறைய தப்பா அர்த்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மாயைன்னா இஸ் இல்லூஷன், இட் இஸ் டெலூஷன், இட் இஸ் ஹலூசினேஷன், இப்படிலாம் எடுத்து இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்காங்க. இட்ஸ் ஆல் ராங். மாயை என்பது அதுக்கு சரியான இங்கிலீஷ் என்ன, த பிரைமோர்டியல் மேட்ரிக்ஸ். எதுல இருந்து நமக்கு அந்த மூணான கருவிகள், அதுக்கெல்லாம் டெர்மினாலஜி பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இப்போதைக்கு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. அது ஒரு அருமையான ஒரு அனாலிசிஸ். அந்த 3 விதமான கருவிகளை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த 3 விதமான கருவிகள் எதிலிருந்து கொடுக்குறாருன்னா, அந்த காம்போசிஷன், இந்த இன்கிரீடியன்ஸ் எதிலிருந்து வருதுன்னா மாயை. இப்போ சமயம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா கருவிகள், அந்த கருவி எதுக்குன்னு கேட்டா இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கருவியை வைத்துக்கொண்டு கடவுளை பார்க்கலான்னு ட்ரை பண்றோம். அதுதான் பிரச்சனை அதனாலதான் வருது. இந்த உலகத்துல இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உடம்பு.
ஆனால் இதை வைத்துக்கொண்டே நான் கடவுளை பார்த்து விடுவேன் அப்படின்னு முயற்சி எடுத்தால் என்ன வரும்? யூ வில் நாட் சக்சீட். இதுதான் சமயத்தினுடைய அது தனி. அப்போ என்ன தெரியணும்? உலகம்னா என்ன, உடம்புன்னா என்ன, இதுக்கெல்லாம் இந்த டெர்மினாலஜி அது நிறையா சித்தாந்தம் முறையாக படிக்கும்போது அது தனியாக ஒரு கிளாஸ் நடத்துகிறோம். அதுதான் 2 பிரிவாக பிரித்தோம். கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிகிறவங்க அதில் வரட்டும்னு. ஆனால் இப்போ ரொம்ப மிக்ஸ் ஆகி வருது. இன்டெப்த்தாக வேண்டியவங்களும் இந்த கிளாஸுக்கு வர்றாங்க. அப்படி வர்றதுனால இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆகவே சமயம் வாய்க்கும்போது நான் சொல்லிடுறேன். அப்போ அந்த சிவதர்மம் அந்த சிவதர்மம் என்பது அதை செய்வதனால இறைவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த மாயையான கருவிகளை அவர் கொடுக்காமல் ஹி வித்ராஸ். உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க இந்த கருவிகள். இந்த கருவிகள் என்னது? இந்த பாடி, இந்த தனு கரண புவன போகம். இந்த தனு கரண புவன போகங்கள் எல்லாம் என்ன பண்றாரு? மறுபடியும் வித்ரா பண்ணிடுறார். அந்த வித்ரா பண்ணும்போது தான் அதை நாம் என்ன சொல்றோம்? அதான் முக்தி. முக்திங்கிறது என்னது? யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் த செயின் ஆஃப் பர்த் ஆர் த சைக்கிள் ஆஃப் பர்த். யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த். அப்படி வந்தவுடனே என்ன தெரியுதுன்னு கேட்டால், அந்த நிலையை அடையும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது என்றால், நம்முடைய ஆன்மா, அதான் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ, இந்த ஞானம் வந்த பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் வருங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வர்றதுக்கும் அந்த கருவிகளை வித்ரா பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு என்ன சைக்காலஜி ஒர்க் பண்ணுதுன்னா, அவர் சோல் இஸ் கன்ஃபைன் டு த பாடிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. அப்படிதான் எல்லாருக்கும் அனுபவம். இப்போ நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருந்து நம்ம இயக்கிக்கிட்டு இருக்குன்னு தோணுது. ஆக்சுவலி இட் இஸ் நாட். இதுதான் ஒரு பெரிய இப்போ உங்கள் சோல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல் பெர்வேசிவ். உங்கள் உயிர் உங்கள் உடம்புக்குள்ளே இல்லை. நான் அப்படி நினச்சிட்டு இருக்கோம், உடம்புக்குள்ளே தான் உயிர் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு இளைஞனை கேட்டேன் ஒரு கேள்வி. உடம்பு வேற உயிர் வேற தெரியுது. அவர்கிட்ட கேட்டேன், உயிரில் உடம்பு இருக்கா, உடம்புல உயிர் இருக்கா? இப்போ வைக்கிற இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த டேபிள் மேலே இந்த புஸ்தகம் இருக்குது, புஸ்தகத்து மேலே டேபிள் இல்லை. இதே மாதிரி வச்சுக்கிடுவோம். உடம்புல உயிர் இருக்கா, உடம்பு மேலே உயிர் இருக்கா, உயிர் மேலே உடம்பு இருக்கா? ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்பு என்பது இருக்கே, அதுதான் நம்முடைய இந்து மதத்தினுடைய ஒரு இடத்துல என்ன, இந்து தர்மம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல கோயின்சைட் ஆகும். பகவத்கீதையில் அவர் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை. ஆன்மா என்றைக்கும் அழியாது, ஆன்மாவை நீரினால் நினைக்க முடியாது, நெருப்பினால் சுட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு. அதில் ஒன்றும் தவறு இல்லை, கரெக்ட். சைவிசம் ஆல்சோ அக்ரீஸ். அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் பகவத்கீதை முழுதும் படிச்சிங்கன்னா ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும். எல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு, ஆமாமான்னு கேட்டே வர்றான் அர்ஜுனன். ஆனால் ஒரு இடத்துல கூட ஏன் ஆன்மா அழியாதுன்னு கேட்கவே மாட்டான். எங்கேயா கேட்டிருக்கான பகவத்கீதையில்? அவர் சொல்றதெல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு போயிட்டே இருக்கான். ஏன் உடம்பு அழியுது, ஏன் உயிர் மட்டும் அழியாது, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கேட்டானா? கேட்கவே இல்லை. கேட்டுக்கணும் இல்லையா? இவ்வளவு கேள்வியே கேட்டவ கைண்ட்லி எக்ஸ்பிளைன், த சோல் இஸ் எட்டர்னல், த பாடி இஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை, ரைட்டு, ஒய் அப்படின்னு கேட்கவே இல்லை. பகவத்கீதை போது வராது. ஏன் தெரியுமா? ஹி ஆல்ரெடி நோஸ். அதான் பிரச்சனை. அர்ஜுனன் ஆல்ரெடி நோஸ். இப்போ நீங்களுமே கேட்கலாம், உங்களே கேட்கலாம், உடம்பு அழியும் உயிர் அழியாது. இது உங்களுடைய சிந்தனையில் வேணால் நீங்கள் அடுத்த கிளாஸ் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய என்ன காரணம் உங்களால் ஏதோ சைக்காதான்னு பார்ப்போம். நான் கடைசியில் ஆன்சர் கொடுக்குறேன். உடம்பு அழியும் உயிர் அழியாது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அருமையான ஒரு கேள்வி. அப்போ தான் நம்ம ரிலிஜன் சயின்டிஃபிக்கலாக இருக்குங்கிறது அப்போ தான் புரிய முடியும். அப்போ அந்த ஞானம் வந்த உடனே இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த உலகத்தை கருவிகளின் மூலமாக அனுபவிக்கிறீங்க. இப்போ இந்த கருவிகள் இல்லாமலேயே உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அந்த நிலையை தான் என்ன சொல்கிறோம் நாம்? அப்போ அந்த நிலை வரும்பொழுது கருவிகள் இல்லாமல் அறிகிறீர்கள். ரெண்டாவது, உலகத்தை உண்மையாக அறிகிறீர்கள்.
இப்போ கருவிகளினால அறியும் போது என்ன வருது? அப்போதான் நிறைய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வருது. கருவிகள்னால எல்லாரும் ஒன்று போல் அக்ரி பண்ணுறீங்களா? நீங்கள் அக்ரி பண்ணுறது, நான் அக்ரி பண்ணுறது இல்லை. அவை நமக்கு வந்து பேச்சுங்கிற ஒன்றை கொடுத்துருக்குறார். இந்த பேச்சுங்கிற ஒன்றை கொடுத்ததுனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு வகையில் பேச்சு ஹெல்ப் பண்ணுது, இன்னொரு வகையில் என்ன ஆகுது, அதுதான் கருத்து வேற்றுமைக்கு காரணமாக அமையுது. ஒரு அறிஞர் கேட்டார், ஏன் சார் காக்காயெல்லாம் ஒற்றுமையாக இருக்குது, நம்ம ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு கேட்டார். ஒரு அறிஞர் கேட்டார், காக்கா ஒற்றுமைக்கு காக்காயை தான் சொல்கிறோம், இல்லை காக்கா கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குன்னு. அப்போ வேடிக்கையாக சொன்னார், காக்கா ஒற்றுமையாக இருக்குது, மனிதனிய ஒற்றுமையாக இல்லைன்னார். அதுக்கு பதில் சொன்னார், காக்காவுக்கு பேச தெரியாது, ஒற்றுமையாக இருக்குது. இது பேச தெரியல, அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, அது வேறு விஷயம். எல்லா பறவைகளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. இல்லைன்னா எப்படி தெரியுது? ஒரு காக்கா செத்து போச்சுன்னா அவ்வளோ காக்காக்கையும் க்ளீனாக போயிடுதே. அது இமெயிலில் கொடுக்குதா, எப்படி கொடுக்குது? அது அதில் சில ரூடிமெண்ட்ரி. நம்ம என்ன தெரியும்னா, நம்ம சமயத்தை அணுகும் பொழுது எப்பயும் when you approach the religion, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம என்ன ஃபைண்டிங்ஸ் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற முதல்ல நினைக்கிறோம். நாம் நினைக்கிறோம்னா, பொதுவாக இன்றைக்கி அது யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், தி ரிலிஜியன் இஸ் பேஸ்ட் ஆன் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் பிலீஃப். there is nothing else. This is a notion of the younger generation. இல்லையா? கரெக்ட் நான் சொல்லித்தரேன். நான் என்ன சொல்லுவேன்னா, this is the greatest superstition சொல்லுவேன். ஆனால் உண்மையில் அது மற்ற சமயங்களுக்கு பொருந்தலாம். மற்ற சமயங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் நம்ம சமயம் மட்டும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் இல்லை. நம்பிக்கை ஒரு அளவுக்கு வேணும், ஆனால் அதுக்கு மேலே நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு சில உண்மைகளை உணர்த்துவது நம்முடைய சமயம் ஒன்று தான். அதோடு நம்ம சமயத்தில் ஒரு பெரிய கிரேட்னஸ் என்னென்னா, நீ கடவுளை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி, அதற்குரிய பலனை உனக்கு அவர் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். நீ என்னை வணங்கவில்லை என்பதற்காக இறைவன் தண்டிக்கவே மாட்டார். இதுதான் நம்ம சமயம் சொல்லக்கூடிய பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால், நீ செய்கின்ற சில நல்ல காரியங்கள் தேவலோக பதவியை கொடுப்பதாக இருந்தாலும் கூட உன்னை தேவர்களாக போய் பிறக்க வைப்பார்ன. தானே திருவள்ளுவர் சொன்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆனால் என்ன கொடுக்குறாரு? அதற்கு தகுந்த பலனை கொடுத்து கொண்டு வருவாரே ஒழிய, there is no release from the chain of birth. நீங்கள் செய்கிற நல்ல காரியத்திற்காக தான் பாவம் புண்ணியம் என்று சொல்லுறோமே, அது அன்றைக்கி அந்த மறுபடியும் சொல்கிறேன், ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அதுக்கு என்ன பேர்? நல்வினை தீவினை. அந்த செயல் நமக்கு பலனை கொடுக்கும்பொழுது என்ன பேர்? இன்பம் துன்பம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பாவம் புண்ணியம் பேர். பாவம் புண்ணியங்கிறது என்னன்னு கேட்டால், அந்த சொல்ல அப்படி தான் அவங்க கையாண்டுருக்கிறாங்க. அந்த இடைப்பட்ட நிலையிலே அது எவ்வளோ நாள் நிற்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா that is decided by the God. எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த உடனேயே எவ்வளோ நாள் வாழணுங்கிறது உங்கள் கையில் இல்லையே. ஒரே தாய்க்கு பிறந்த குழந்தைகளே ஒரே மாதிரி வாழுதா? இல்லை. ஒரு குழந்தை 5 வயசில் சாகுது, இன்னொரு குழந்தை 50 வயசில் சாகுது. ஒன்று மட்டும் டெஃபினிட்டு. அது சாவு என்ற ஒன்று மட்டும் என்னது? டெஃபினிட். அது டவுட்டே கிடையாது. மற்றதெல்லாம் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல மனைவி அமைவாளா, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கலாம், கிடைக்காதுன்னு சொல்லலாம். வெதர் திஸ் சைல்ட் வில் டை ஒன் டே, அதில் ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் உண்டா? ஆனால் அனுபவம் வர வர என்னென்னு நினைக்கிறோம், அதில் நமக்கு ஒரு ஞானம் உண்டாகுது. என்னன்னு கேட்டால், எதுவும் நம்ம செயலில் இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் வருது. எல்லாருக்குமே வந்து தானே ஆகணும். ஆனால் என்ன வருதுன்னு கேட்டால், அது எப்படி வருதுங்கிறதான் நமக்கு தெரியல. உலகத்தில் எதுவுமே நம்ம கையில் இல்லை என்பது தெரிகிறது, அனுபவம் வர வர தெரியுது. அதனால் எங்கள் சினிமா கவிஞர் பண்ணார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு ஒரு ஞானம் எப்போ உண்டாச்சுன்னா, 3 மனைவியை கட்டி ஒன்றுமே உருப்படி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் அது வருது. மூணு மனைவியை கண்ட பிறகு இந்த ஞானம் வருது. ஒரு காலத்தில் அவர் கேட்டவர் தான்,
நமக்கு ஒரு மூக்கு இருக்குது, இதில் சளி பிடிச்சாலே இவ்வளோ கஷ்டப்படுறான். முருகனுக்கு 6 மூக்கு இருக்குது, எவ்வளோ சளி பிடிச்சா என்ன பண்ணுவார்னு கேட்டவர் தான் அவர். அதே கவிஞர் நான் சின்ன குழந்தைகள் இந்த கேள்வியை கேட்டது நான் என் காதால் கேட்டிருக்கேன். நமக்கு ஒரு சளி இருந்தாலே, ஒரு மூக்கு இருந்தாலே இவ்வளோ கஷ்டப்படுறான், இப்போ முருகனுக்கு சளி பிடிச்சா 6 மூக்கில் பிடிச்சா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டவர் தான். அவர் தான் கடைசியில் என்ன எழுதினார்? அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அப்போ என்ன தெரியுதுன்னா, அனுபவம் வர 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 நமக்கு அது உண்டாகுது. ஆனால் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அது இயற்கைன்னு முடிவுக்கு வந்துடுறார். அந்த கான்செப்டை ஒத்துக்கிறார், நம்ம கையில் இல்லைன்னு ஒத்துக்கிறார். ஆனால் முடிவு என்ன வராரு, இது இயற்கை அப்படிங்கிறார். இன்னொருத்தர் என்ன முடிவுக்கு வர்றாரு, ஏதோ இன்னொரு கடவுளை நினச்சிருப்பாரு, அவர்னால வருது. இப்போ கிறிஸ்துவத்தை எடுத்துக்கொண்டார். அவள் சொன்னார்கள், உனக்கு வருகின்ற இன்பமெல்லாம் கர்த்தனாலே வருகிறது, உனக்கு வருகிற துன்பமெல்லாம் சாத்தானாலே வருகிறதுன்னா. இன்பம் வந்தால் கடவுள் கொடுக்காராம், துன்பம் வந்தால் சாத்தான் கொடுக்குதான். நான் தான் கேட்க, இஸ் யுவர் சாத்தான் இஸ் ஈக்குவல் டு காட், இஸ் ஹி ரன்னிங் எ parallel administration அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லுவா, அப்படிதான் நீங்கள் எல்லாம் இன்னும் பக்குவம் அடையில, இது பாவிகள், ஏதாவது லேபிள் அடை கொட்டிக்குவோம். ஆனால் நம்ம சமயம் தான் சொல்லுது, எதுவும் துன்பத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறார், இன்பத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறார். ஆனால் பேசியது அந்த நல்வினை தீவினைகளை வைத்துக்கொண்டு, அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன். புறநானூற்றில் அப்படியே சைவ சித்தாந்தம் தான். ஒரு வரியை பிடிக்கிறோம், யாதும் ஊரே யாவரங்களின்னு ஒரு வரியை தான் பிடிக்கிறோம். அடுத்தால பின்னாடி என்ன சொல்றாருன்னு பார்க்கறதே இல்லை. அப்போ சொல்றாரு, அது மாதிரி அந்த விதிவெளிப்பா நடக்கும்ங்கிறத எப்படி தெரியணுங்கிறாரு, திறவோர் காட்சியில் தெளிந்தனம். அந்த துன்பமும் இன்பமும் எப்படி வருகிறது என்பதை கண்ணால் பார்த்து தெரியல. அது சொல்றாரு, இந்த புலவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த முடிவு எப்படி தெரியும், திறவோர் காட்சியில் தெளிந்தனம். இது மாதிரி ஞானிகள் சொல்லியிருக்கிறத வைத்து அறிந்து கொள்கிறோங்கிறார் அவரே. ஆக இப்போ நமக்கு என்ன கேள்வின்னு கேட்டால், அந்த சிவபுண்ணியங்களுடைய சிறப்பு என்னவென்றால், இறைவன் அந்த சிவபுண்ணியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிறப்பிலிருந்து விடுதலை அப்போ தான் நமக்கு ஆரம்பிக்குது. மற்றதெல்லாம் செய்தால் நமக்கு ஒரு கேள்வி நான் வேடிக்கையாக கேட்பேன். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பாவ மன்னிப்பு என்று ஒரு பெரிய கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. பாவத்தை எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துரு. நாங்கள்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்போம், பாவத்தையெல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துருவோம், புண்ணியத்தையும் ஆட்ட கொடுக்கணும் அப்படின்னு. டு டெல் மீ, கொடி மிகப்பெரிய நீங்களே வச்சுக்கிடுவீங்க. அவங்க சமயம் என்ன சொல்லுது சொல்லுங்க, பாவத்தை கடவுள்கிட்ட கொடுத்துட்றோம், புண்ணியத்தை என்ன செய்ய போறீங்க? மிக கொடியவனானாலும் அவனும் ஒரு நல்லது செஞ்சிருப்பான் இல்லையா? உலகத்தில் நல்லதே செய்யாத மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது, தீமையே செய்யாதவன்னு யாரும் கிடையாது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. இதுக்கெல்லாம் அங்கே பதில் இல்லை. இதுக்காக சொல்ல வரேன்னா, தீஸ் கொஸ்டின்ஸ் cannot be answered by aligned religions. ஆனால் நம்ம சமயம்தான் it will give a correct answer, it will give a scientific answer நம்ம சமயத்தில். ஆக இந்த சிவபுண்ணியங்கள் இங்கே தான் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த பெரிய புராணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பெரிய புராணம் என்பது எதை காட்டுகிறது என்றால், இந்த சிவபுண்ணியத்தை செய்தவர்களுடைய நிலையை தான் அது காட்டுது. உலக தர்மத்தை செய்தவனையும் வைதிக தர்மத்தை செய்தவனையும் அது காட்டலை. அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் அப்படி. அப்போ இன்னொரு என்ன கொடுத்தாரு, அங்கே ஒரு சிறப்பு கொடுத்தார். அந்த அந்த சிவபுண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக நீ என்ன செய்யலான்னா, இந்த உலக புண்ணியமும் கடவுள் விதித்தது தான், அதுவும் இறைவன் வாயிலாக தான் வருது. இறைவனுடைய நோட்டீஸுக்கு தெரியாமல் எதுவுமே வரல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா கடவுளுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால், கடவுள் சர்வ வல்லமை உள்ளவன் எப்படி சொல்ல முடியும்? சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித்தவுட் தி நாலேஜ், வித்தவுட் தி அப்ரூவல் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ் ஹி எ காட்? God is all powerful, omnipotent, omnipresent. You are saying so many things. அப்போ உலகத்தில் நடக்கிற எதுவுமே கடவுள் அனுமதி இல்லாமல் நடக்க முடியுமா? இல்லையா? பகுத்தறிவு அப்படி வரும், இந்த கேள்வி இப்படி அனுபவம். அதனால் அவருடைய நாலேஜுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை. ஆக உலகத்தின் அந்த புண்ணியத்தையும் அவருடைய தான் கொடுக்குறார்.
வைதிக தர்மத்தையும் அவர் தான் கொடுக்குறார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிவபுண்ணியத்தை நிலைநாட்டியவர்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறார். அது என்னன்னு கேட்டால், அவர்கள் அந்த உலக தர்மத்தையும் அந்த வைதிக தர்மத்தையும் அவர்கள் மீறலாம். தே கேன் வயலேட். எங்கள் நாட்டில் வந்து இன்டர்வல் கொடுக்கணும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொடுக்கலாமா? சரி. 7:15 தொடங்கியிருக்கோம் இல்லையா? டாக்டர் அன்னி பெசன்ட்டு, ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பேர். அவங்க யூகேலேருந்து தான் வந்தாங்க. அவள் இஸ் அ ஒயிட் உமன். அது அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து, அதாவது இந்தியாவுடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, சில வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு வெள்ளைக்காரங்களே போராடினாங்க. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஹிஸ்டரியில் ஒரு பெக்யூரியாரிட்டி. அது இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கி சோனியா காந்தி இஸ் அ பிரசிடென்ட்டு, ராஜீவ் காந்தியுடைய ஒய்ஃபு சோனியா காந்தி இஸ் அ பிரசிடென்ட்டு ஆஃப் தட் பார்ட்டி. அந்த பார்ட்டியே இட் வாஸ் ஃபவுண்டட் பை அன் இங்கிலீஷ் மேன் தான். இது பெரிய ஆச்சரியம் இந்தியாவில். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் பை அன் இங்கிலீஷ் மேன். வெட்டர்பன், அவன் பேர் வெட்டர்பன். 2 பேர், ஆலன் அக்டேவியன் ஹியூம் அண்ட் வெட்டர்பன். They were the founders of the Indian National Congress. 1885 தான் அந்த பார்ட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் தான் மகாத்மா காந்தியெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுபோல் அந்த அன்னி பெசன்ட் வந்து ஒரு நேர்மையான உள்ளம் படைத்த ஒரு அம்மா. அது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த மாதிரி பிரசிடெண்ட்டாக வந்துருக்காங்க. இன்றைக்கி மெட்ராஸ் வந்தீங்கன்னா அடையாறில் த தியோசபிக்கல் சொசைட்டி, அதை வந்து அவங்க ஒன்றாவது ஃபவுண்டர் மெம்பர்ஸ். அது அவங்க ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் தான் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இதை படிக்கலாம். த தியரி ஆஃப் கர்மா ரீஇன்கார்னேஷன். இந்த புத்தகத்தோட பேர் என்ன? த தியரி ஆஃப் கர்மா ஆர் ரீஇன்கார்னேஷன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹவ் மேட் அ ரிசர்ச் ஃபார் 42 years. பண்ணிட்டு உண்மையிலேயே இந்த கர்மான்னு ஒன்று இருக்குதா, மறுஜென்மம்னு ஒன்று இருக்கா, பூர்வ ஜென்மத்தை தான் நம்ம அந்த கான்சிக்வன்ஸ் தான் இப்போ அனுபவிக்கிறோமா, இதை பற்றி ஷீ மேட் அ எலாபரேட் ரிசர்ச். அது சொல்கிறேன் அந்த அம்மா, ஆஃப்டர் ஏ ஸ்டடி ஆஃப் 40 years and more of all the great religions of the world அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். கடைசியில் ப்ரூவ் பண்ணுறேன், தேரிய கர்மான்னு ஒரு தேரி ஒர்க் பண்ணுது, ரீஇன்கார்னேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன் இந்த புக்கு. அதனால அந்த வினை கொள்கையை வந்து அதை நாம் ஈஸியாக வந்து டேர்ன் டவுன் பண்ணிட முடியாது. ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்லுது, சிவபுண்ணியங்களை செய்யும் பொழுது, நம்ம டாபிக் சிவபுண்ணியம் தான், அந்த சிவபுண்ணியங்களை செய்யும் போது தான் அந்த ப்ரோக்ராமிங் பை லார்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நாம் வந்து வேற ரீப்ரோக்ராம் அப்படி சொல்லலாம். when you do the சிவபுண்ணியாஸ், your whole thing is reprogrammed by Lord. அது இம்மீடியட்டாக நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் அது வந்த பிறகு என்ன ஆகுது, பலவிதமான ஸ்டேஜஸ். அதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சிவபுண்ணியா ஆர் சிவ தர்மா, இட் ஹேப்பன்ஸ் இன் 4 stages. அதை மட்டும் குறிச்சுக்கணும். அப்புறம் நான் விளக்கேன். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலையிலே அது வந்து வேலை செய்து கொண்டு வருகிறது. மற்ற செய்திகளை நாம் இதை வந்து இன்றைக்கி இதை சொல்லும் பொழுது சில முக்கியமான செய்திகளை வந்து நான் வந்து நம்முடைய நூலிலிருந்து காட்டணும். அது ரொம்ப அதனுடைய கடமை. என்ன கேட்டால், நான் சொல்வதெல்லாம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமே போயிடக்கூடாது இல்லையா. அது அந்த வேதாந்திக் தாட்டுக்கும் சித்தாந்திக் தாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அதை தொட்டு காட்டுறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஒரு சிறு இடைவேளை கொடுத்துருவோம். அரக நம பார்வதீபதை, அரக மகாதேவம். ஆகவே சிவ புண்ணியங்கள் என்பது ஒரு பரந்துபட்ட ஒரு செய்தி. அந்த சிவபுண்ணியத்திற்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டேன். சிவபுண்ணியம் என்பது என்னவென்றால், அந்த எந்த புண்ணியத்திற்கு அந்த உலக புண்ணியமும் வைதிக புண்ணியமும் கொடுக்காததை கொடுக்குமோ அது சிவபுண்ணியம். அப்படி விளக்கம் சொல்லலாம். சிவபுண்ணியம் இப்படி வந்ததுங்க இல்லை. புண்ணியம் ஒரு பொதுவான. ஆமாம், புண்ணியம் என்பது என்ன, ஒரு நன்மையை செய்வது என்பது. இங்கே சிவபுண்ணியம் என்பது ஆன்மாவுக்கு எது நன்மையை செய்கிறது சிவபுண்ணியம். அந்த பொருளை தான் அவங்க கையாளும். மற்ற எல்லாம் உடம்பு தான். இப்போ தேவலோகத்தில் போய் நம்ம பிறக்கிறோம் தேவர்களாக,
தேவலா பார்த்தா உடம்பு தானே மாறுது இல்லையா, சில பவர்ஸ் மாறுது, அவ்வளோதானே ஒழிய மறுபடியும் அந்த இந்திரனும் சந்திரனும் மறுபடியும் பரவிட்டு வர வேண்டியிருக்கேன். மகபதியாகி மரும்பலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே. அன்னைக்கு நான் சொல்ல மகபதி, இந்திரனுக்கு என்ன பேர் கொடுத்தாரு? மகபதியாகி. யாகங்கள் செய்வதனால் இந்திர பதவி வந்துதான். அதான் மகபதியாகி மருவும் வளாரி என்று சொல்லுவேன். அது புண்ணியம் இல்லைன்னு சொல்லலை, அதான் விஷயம். அதாவது வைதீக நெறியை தவறு என்று சொல்லாது. வைதீகத்தை என்ன சொல்லணும், சைவம் என்ன சொல்லணும்னா வைதீக நெறி அது வந்து நெறி, அது துறை ஆகாது. அதான் வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. வைதீக தர்மத்தை கண்டம் பண்ணாது. ஆனால் இப்போ அதுதான் சொல்ல போகிறேன், அடுத்த டாப்பிக்கே அதுதான். நான் இப்போ அடுத்தது உங்களுக்கு நான் எதாவது டீல் பண்ணணும்னு நினச்சோம், நீங்களே கேட்டீங்க. இப்போது இந்த நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய கணக்கின் பிரகாரம் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த நார்ம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எது தவம் என்றால் ஏதோ காடுகளில் போய் தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் காற்று இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே இருந்து உடலை வருத்தி கொண்டு கோயில்களில் போய் தரிசனம் பண்ணுறது, புண்ணிய நதிகளிலே போய் நீராடுவது, இதெல்லாம் சிறந்தது தான். ஆனால் அவைகள் ஞானத்தை கொடுத்து விடுவான். கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் சொல்லலையா, அப்போ சொல்லார் இல்லையா. அப்போது அங்கே எது வந்து இந்த பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செய்கிறோமோ அதுதான் தவம். இப்போ சைவம் என்ன சொல்கிறேன் என்றால் தவம் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்னா ரெண்டு மூணு சொல்லிட்டு பெனன்ஸ் என்று சொல்லலாம். பெனன்ஸ், ஆஸ்கசிஸ் என்று ஒரு வார்த்தை இருக்கு, ஆஸ்கசிஸ். தபஸ்ங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தை, அது டிரான்ஸ்லிட்ரேஷன் தானே. இஃப் யூ சே தபஸ், இட் இஸ் ஒன்லி டிரான்ஸ்லிட்ரேஷன், இட் இஸ் நாட் எ டிரான்ஸ்லேஷன். பெனன்ஸ், பெனன்ஸ் என்பது இந்த உடம்பை வருத்தி வருவது தான் பெனன்ஸ், PNANC. அதான் அதை தான் நான் சொல்ல போகிறேன், அந்த பாட்டுக்கு தான் விளக்கம் சொல்ல போகிறேன். என்ன கேள்வி வருதுன்னா, அதாவது தவம் என்ற சொல்லை சைவ ஞானிகள் அந்த பொருளில் ஆளவில்லை, அதுதான் பாயிண்ட். நாடுகளில் புக்களன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகம் முதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில். எப்படி கூறுறாங்க? அப்படி இருக்கலாம், நீர் மீது நடக்கலாம், நெருப்பு மீது போகலாம், அப்படியெல்லாம் சித்திகள் வாய்க்கலாம் உனக்கு. அப்படி சித்திகள்லாம் வாய்க்கிறதுனால உனக்கு பிறவிலிருந்து விடுதலை கிடைச்சிருமான்னா கிடைக்காது. எவ்வளோ தெளிவாக சொன்ன. நாடுகளில் புக்குழன்றும் தீர்த்த யாத்திரை, காடுகளில் சரித்தும் நாகமூளை புக்கிருந்தும், நாகங்களெல்லாம் வதிக்கக்கூடிய கோயிலே போய் தங்கி கொண்டு அப்படிலாம் தவம் பண்ணுறது. நாகமூளை புக்கிருந்தும் தாக முதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில். ஏடுதரு மலர்குழலால் முளைத்தகத்தே இடைக்கே எரிவொளியின் படுகடைக்கே கிடந்தும் கூடறிய வீடுங்கூடி குஞ்சித்த சீவடை சேவடியும் கும்பிட்டே இருப்பார். எவ்வளவு தெளிவாக சொல்றாரு. அப்போ அதனால சொன்னாரு அந்த சிவஞான போதத்தை. ஏன்னா ஐயா, அதாவது இங்கே ஒரு பெரிய எனக்கு ஒரு சிரமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரொம்ப ஹை நிலையில் இருக்கிறவங்க நிகழ்வுகளெல்லாம் படித்து ஐயா மாதிரி தெளிவானவரும் இருக்கிறார்கள், சில பேர் அடிப்படை தெரியணுங்கிறவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு இந்த மிக்சட் ஆடியன்ஸில் ஒரு பெரிய கஷ்டம். அது இந்த மிக்சடாக இருக்கிறவங்கள்ட்ட ஏன்னா எதிர்பார்ப்பு, அதாவது உங்களுடைய ஒருவர் எதிர்பார்க்கறது இதெல்லாம் இன்னும் அடிப்படை தானே அப்படின்னு நினைக்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் அதுதான் அங்கே ஒரு. ஆனால் அந்த மிக்சர் ஒரே ஒருத்தர் 12 வயசு நீங்கள் பிரிக்கிறீங்க இல்லையா, அதிமேற் பிரிவு பிரிவுன்னு சொன்னீங்களா, அப்படி பிரிச்சுட்டா பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாம் இருக்காங்க, ஆரம்ப பிரிவு, மேற்பிரிவு, அதிமேற் பிரிவு. அதாவது அங்கே என்ன சொல்றாங்கன்னா, சைவம் சொல்லுகின்ற சிவஞான போதத்தை தவம் சொல்றாரு இல்லையா, தவத்தினில் உணர்த்த. அந்த சிவஞான போதத்தில் சொல்ற தவம் அதை குறிக்காது, அதுதான் பாயிண்ட். அதனால என்ன சொன்னாரு அங்கே ஒரு அந்த தவம் என்ற சொல்லி மெய்கண்டார் டிரான்ஸ்லேட் தான் பண்றார். சிவஞான போதம் அதான ட்ரெடிஷன்,
கான்ட்ரவர்சிக்குள்ளே வராதிங்க. நான் எப்பவுமே ட்ரெடிஷனை தான் சொல்கிறேன். ஆனால் அதற்கு விளக்கம் என்ன சொன்னார் மெய்கண்டார் என்றால், அங்கே அவர் என்ன சொன்னார், அதுக்கு எழுதும் பொழுது வார்த்தைக்கும் அவர் எழுதினார், மெய்கண்டார் வார்த்தைக்கும் எழுதினார். சிவஞான போதம் அன்றைக்கி நான் விளக்கேன், அது சிவஞான போதத்தை மட்டும் தனியாக ஒரு நாள் சொல்லணும். சிவஞான போதம் என்பது சூத்திரம் எல்லாம் உள்ளடக்கியது. வார்த்திகம், மேற்கோள், ஏது, உதாரணம் என்ற 5 சேர்ந்து தான் சிவஞான போதம். அவை சூத்திரம் 12, அதிகரணம் 39, திருஷ்டாந்தம் 81. அது ஒன்று. அந்த ட்ரெடிஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூத்திரம் மட்டும்தான் அந்த உள்ள கிடக்கையோடு சில வார்த்தைகள் ஏன்னா நேராக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரியாக வராது, அதுக்காண்டி சில மாதங்களை பண்ணுறான். இடியாப்பத்துக்கு தண்டர் கேக்குனா, இடியாப்பம் என்னடா இங்கிலீஷில் தண்டர் கேக்குனா, அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது இல்லையா? அது whenever the translation comes, அந்த லாங்குவேஜோட நுவான்சஸ் இருக்குது. அடுத்தால அது இன்டென்ஷன், அவங்க என்ன நோக்கத்தை பயன்படுத்தாங்களோ அந்த நோக்கத்தில் எல்லாம் போயிடக்கூடாது. அப்படியெல்லாம் சில பாகுபாடுகள் வருதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு ஏற்ற அந்த கருத்தை பெற வைத்து அதை மொழிபெயர்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரே வார்த்தையும் பண்ணுறார். எங்கள் மெய்கண்டார் செய்து என்னன்னு கேட்டால், பொதுவாக 2 பொழிப்பு உண்டு, பிண்ட பொழிப்பு, வார்த்திக பொழிப்பு இல்லையா தமிழ் இலக்கணத்தில். ஒன்று பிண்ட பொழிப்பு. பிண்ட பொழிப்புன்னா என்ன, ஒவ்வொரு சொற்களையும் எடுத்துக்கொண்டு பேசுவது. இன்னொன்று வார்த்திக பொழிப்பு. அது என்னது, வார்த்திக பொழிப்புன்னா எது எந்த இடத்துல ஒரு சிக்கல் தோணுமோ அதை மட்டும் சொல்கிறது. அதனால் மெய்கண்டார் என்ன சொல்லிட்டாரு, ஐ ஹவ் நாட் கிவன் வார்த்திக பொழிப்பு, ஐ ஹவ் நாட் கிவன் பிண்ட பொழிப்பு. அதனால் என்ன சொல்றாரு, இதன் பிண்ட பொழிப்பு உரைத்து கொள்க, யூ சி யுவர் செல்ஃப். அப்படிதானே சொல்றாரு, இதன் பிண்ட பொழிப்பு உரைத்து கொள்க. நான் சொல்றது வார்த்திக பொழிப்பு தான். அந்த வார்த்திக பொழிப்பு எழுதும்போது என்ன பண்ணாருன்னா, அந்த தவம் என்ற சொல்லை சொல்லும் பொழுது என்ன எழுதினாரு, மெய்கண்டாரே எழுதினது, மேல் சரீகரியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். சூத்திரத்தில் என்ன இருக்கு, தவம் தான். தவத்துக்கு தான் விளக்கம் சொல்ல வர்ற. தவம் இஸ் ஈக்குவல் டு, மெய்கண்டார் எப்படி அர்த்தம் பண்ணார், தவம் தவம் என்பதற்கு இவர் என்ன எழுதினாரு அப்படின்னா, சரியகிரியா யோகங்கள் அப்படிதான் எழுதினார். அதுக்கு சிவஞான மொழி எழுதினார். அதான் உள்ள நைசிட்டி சிவஞான போதத்தில். அதான் ஒரு அந்த குரு இல்லாமல் அந்த விஷயங்கள் செய்ய முடியாது. அங்கே அவர் சொன்னார், அந்த சூத்திரத்தை தவம்னு இருக்கு, இவர் வார்த்தையை எழுதும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, மேர் மேர் இன்வேர் ப்ரீவியஸ் பர்த்ஸ், மேர் சரியகிரியா யோகங்கள் செய்துளி, நீ பல ஜென்மங்களில் சரியகிரியா யோகங்களை செய்தால் அல்லது எப்படி, மேர் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரே எழுதின சிவஞானபுரி எழுதினாரு. அதுக்கு மேலே இவர் இந்த புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்ற கதையா அவர் எழுதினாரு. ஈண்டு தவம் எனப்பட்டன பிற அல்ல என்பா சரியகிரியா யோகங்கள் என கிளந்துரைத்தார். ஒரே ஆசிரியர் அப்படி இருக்கணும். தமிழ் படித்தவங்க ரசிப்பாங்க. இது சிவஞான மொழியை சொல்றார். ஏன் அப்படி மெய்கண்டார் சொல்றாரு உனக்கு புரியுதான்றார். மெய்கண்டார் ஏன் அப்படி சொல்றாரு புரியுதா கேட்குற. இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கூடியது, அதான் பெரிய சிக்கல். அதாவது ஸ்டாண்டர்டை கூட்டினா சில பேருக்கு அது ஆனந்தமாக இருக்கும். இப்போ ஐயா சுப்பிரமணிய ஐயா இருக்கிறாங்க, நம்ம ஐயா பரமநாதன் இருக்கிறாங்க, கந்தவன் ஐயா இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து அதை கேட்ச் பண்ணிடுவாங்க. அதாவது அவர் சொன்னது தவம். தவங்கிறது என்னது, இட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் சிவாகமாஸ். அந்த தவம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது மெய்கண்டார் என்ன சொல்லிட்டாரு என்றால், அது சரியகிரியா யோகங்கள். அந்த சரியகிரியா யோகங்கள் என்பது இட் இஸ் எ செயின். இந்த பிறவியில் செய்கிறது மட்டும் இல்லை, அப்படிதான் சொன்னேன். ஞானசம்பந்த பெருமானே என்ன சொல்லாரு, ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. காட்சி கொடுத்தாச்சு. காட்சி கொடுத்தவன் இவருக்கு என்ன ஆகுது, வயசு 3 தான் ஆகுது, 3 வயசு பிள்ளை தான். காட்சி கொடுத்தவன் அதுக்கு என்ன தெரியுது, எனக்கு ஏன் காட்சி கொடுத்தான்னு அதுக்கு தெரியுது. அப்போ என்ன சொல்லாரு, ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த.
நான் பல பிறவிகளிலே உன்னை அந்த பூவும் நீரும் கொண்டு ஏடுடைய மலர், ஏடுனா பெட்டல்ஸ், பெட்டல்ஸ் சொல்லுங்க, ஃப்ளவர் பெட்டல், ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த அடிச்சார் பார்த்தீங்களா ஒரு அடி. ஏன்னா நம்ம பையன் என்ன கேட்பான், நம்ம பையன் ஒரு கேள்வி கேட்பான், எனக்கு ஏன் ஞானம் வரல தெரியுமா, சிவபெருமான் தான் காரணம். ஏன்னா ஞான சம்பந்தருக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் ஞானப்பால் கொடுத்திருந்தா நானும் ஞானியா இருப்பேன் அப்படிமா. ஏன்னா இவனுக்கு அந்த ஆர்குமெண்ட் பிரமாதம் தெரியும். ஆகவே ஞானப்பால் கொடுக்காதது அம்மா தப்பு, ஏன் தப்பு இல்லை. இல்லையா? இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் பாராட்டணும். அதாவது நம்ம பிள்ளைகள் வந்து அறிவு 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 இருப்பது போல் பேசும்போது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். வெரி குட், இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். இல்லையா? அதனால சொல்றாரு, இந்த கேள்வி நீ கேட்டக்கூடாதுங்கிறதா என்ன சொன்னாரு, ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த. அருமையா சொல்றாரு. சொன்னாரு, அது ஞானப்பால் குடிச்சது ஞானப்பாட்டு பாடுச்சு, இது டப்பா பால் குடிக்குது டப்பா பாட்டு பாடுதுன்னு. இப்ப நமக்கு டப்பா பால் வேலை, டப்பா பால் குடிச்சா டப்பா பாட்டு வருது. அப்ப அந்த தேவாரத்தினுடைய உள்ளுரை என்ன வருது பாருங்க, ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த. அவரே ஆன்சர் கொடுத்துட்டார். அப்ப மெய்கண்டார் சொல்றது அந்த கருத்து வேற்றுமை இல்லை பார்த்தீங்களா. அதனால மேற் சரீகிரியா யோகங்கள் செய்துளி, அங்க செய்திருக்கணும், செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாங்க. அதாவது சிவபெருமான் எப்பொழுதுமே ஞானத்தை கொடுக்காமல் அந்த பிறவிலிருந்து விடுதலை கிடையாது. நோ பேக்டோர் என்ட்ரி. அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் மறுபடியும் ஏன்னா அந்த ஞானம் வந்தால் ஒழிய என்ன பதியாதுன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் பதியாது. அதுதான் பெரிய சிக்கல். அவர் சின்ன உதாரணம் சொன்னாங்க. இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், நல்ல விலை உயர்ந்த பெயிண்ட் வாங்குகிறோம். ஆனால் அந்த பெயிண்ட் நல்லா பிடிக்கணும்னா ப்ரைமர் அடிச்சிருக்கணும். ப்ரைமர் அடித்தா தானே பெயிண்ட் பிடிக்கும். ப்ரைமர் இல்லாமல் பெயிண்ட் பிடிக்குமா? அதுபோல தான் அந்த சிவபெருமானுடைய ஞானத்தை வாங்குவதற்கு சிவபெருமானுடைய கிரியாசக்தி பதிஞ்சிருந்தால் தான் ஞானசக்தி பதியும். இதுதான் கான்செப்ட். எப்படி ப்ரைமர் அடிக்காமல் பெயிண்ட் பிடிக்காதோ, இந்த தமிழ்லேருந்து நாங்கள் மட்டி பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம் தமிழில், மட்டி பெயிண்ட் ப்ரைமர். அதே போலத்தான் சிவபெருமானுடைய கிரியாசக்தி தான் முதல்ல வியாபரிக்கும் ஆன்மாவில். கிரியாசக்தி வியாபரித்த பிறகு தான் ஞானசக்தி பதியும். அப்போ அவர் அப்படி சொல்லிட்டார். இது மெய்கண்டாருடைய வார்த்திகம், வார்த்திக பொழிப்பு. அதனால ஞானத்தை கொடுக்காமல் வீடு பேட்டை தரமாட்டேன். அதான் சைவத்தினுடைய இது என்னன்னு கேட்டால், அதான் ஞானம் என்பது ஒரு அப்சல்யூட் எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி வராமல் வீடு பேர் இல்லை. அது சித்தியார்லையும் சொல்லுவார், ஞானத்தால் வீடென்றே நான் மறைகள் புராணம் நல்ல ஆகமும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர். கேட்குறான், என்னவோ மற்றவெல்லாம் அது பக்தி யோகம் கர்மயோகம் அப்படி என்னவோ சொல்லிட்டு இருக்கான ஐயா. மற்றவெல்லாம் கர்மத்தினால முத்தி அடையலாம், பக்தியினால முத்தி அடையலாம் இல்லையா, போட்டு குழப்பறாங்க சார் அப்படின்னு சொல்றானே. அதுக்கு அடிச்சார் ஒரு அடி பாருங்க. அப்படி சொல்றாங்களே சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டேன். ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னா. அப்ப சொன்னார் பாருங்க, ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர். ஞானம் இல்லாமல் வீடு பேர் இல்லை என்பதுதான் ஞானிகளுடைய யோகித்த முடியும். அப்ப சாமி எழுதினாரே சிவஞானம், இது மெய்கண்டார் சொன்னது. மெய்கண்டாருக்கு அப்புறம் அது விளக்கம் சொல்றார். இவர் என்ன சொல்ற பாடியத்துல, அங்க என்ன நமக்கு இதெல்லாம் சைக்காகாது, நமக்கு இதெல்லாம் பயன்பட சைக்காகதா, படித்தா இன்னொரு சொல்லிக்காருன்னு போயிட்டே இருப்போம். இப்போ கேட்குறாரு, சூத்திரத்தில் தவம்னு தான் இருக்கு, விளக்கத்தில் தவமே வரல. சூத்திரத்தையும் வார்த்தையத்தையும் படித்தா சூத்திரத்தில் தவங்கிற வார்த்தை தான் இருக்கு, ஆனால் இங்கே வார்த்திகத்தில் தவங்கிற வார்த்தை இல்லை. சரீகிரியா யோகங்கள்னு தான் அதை விளக்குறேன். அப்போது அது கரெக்டாக அந்த சென்ஸை கன்வே பண்ணிட்டாரா அவர் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறாரு இவர் சிவஞான சாமி சொல்கிறார், இங்கே சைவ சித்தாந்தத்தில் தவம்னா சரீகிரியா யோகங்கள் தான்.
அது என்ன சொன்னார், ஈண்டு தவம் எனப்பட்டன பிற அல்ல என்பார் சரிகிரியா யோகங்கள் என கிளந்துரைத்தார். என்ன என்ன அருமையா, அது ஏற்கனவே ஞானிகள் முடிவு செய்த விஷயம். ஆகையினால தவம்னா ஏதோ போய் உடம்பை வருத்துறது அதுதான் தவம் நினச்சிட்டு இருக்காத. இந்த ஃபாஸ்டிங்கெல்லாம் அப்போ கேட்க, ஃபாஸ்டிங்லாம் என்ன கேட்குறா உடனே அப்படி கேட்க, அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. உண்டி சுருங்குதல் என்பது ஒரு வைராக்கியத்துக்கு ஒன்றே ஒழிய பட்னி கிடக்கிறதுனாலே ஞானம் வந்துடாது. இப்போ அதனால என்ன சொன்னாரு, அது மாதிரி இப்போ அது பலவிதமாக விளக்கம் சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு செய்திக்கு பலவிதமாக விளக்கம் சொல்லலாம். அதாவது சிவபுண்ணியம் என்பதற்கு அதாவது இந்த டெஃபினிஷன் இருக்கு பாருங்க, அது உங்க கெட்டிக்காரத்தை ஒருத்தர் சொன்னாரு, ஹூ இஸ் அ ஃபீமேல் அப்படின்னாரு. விளக்கம் சொன்னாரு, எ ஃபீமேல் ஏதோ பெர்னாட் ஷா மாதிரி சொல்ல போறார் உங்களுக்கு, எ ஃபீமேல் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் நாட் அ மேல் அப்படின்னாரு. It is also a definition. அதாவது அந்த வார்த்தைகள் ஜாலத்தினால இந்த வேர்ட் ஜக்லரி, அதனால சில விஷயங்களை விளக்கலாம், அப்படி சொல்லலாம். இப்போ சிவபுண்ணியம் என்னன்னு கேட்டால் இப்படி விளக்கம் சொல்லலாம். உலக புண்ணியத்தையும் வைதீக புண்ணியத்தையும் எது விந்தி நிற்கிறதோ, எது ஞானத்தை கொடுக்கிறதோ, எது தவத்தினால் பெறப்படுகிறதோ, என்ன சொன்னா சொல்லலாம். இப்ப என்ன போச்சு, அந்த ஞானம் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உடனே அதுவும் படிப்படியாக தான் வரப்போகுது. ஞானம் வந்த ஞானத்தில், அதான் சொன்ன ஞானத்தில் சரி, அது ஒரு ஸ்டேஜஸ் வருது. ஆனா ஞானம் என்ற ஒன்றுக்குள்ள வந்த உடனே அந்த ஞானம் என்ற ஒரு முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய இறப்பு என்பது வந்து விடலாம். இந்த லைஃப் ஸ்பேன், ஒருத்தர் 80 வயசுல ஞானம் வரலாம், வந்து அதுக்காக ஞானம் வந்ததுனால இன்னொரு 80 வருஷம் கொடுப்பாரு கடவுள் இல்ல. ஸோ டெத் இஸ் அ ப்ராசஸ். அப்போ என்ன ஆகுது, இன் பிட்வீன் ஹி டைஸ். அப்போ என்ன சொன்னா, அதான் சொன்னாரு, அப்படி இருந்தால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த பிதிர்லோகங்கள் தேவலோகங்களுக்கெல்லாம் போகாம தவம் செய்தால் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக. அவர்களுடைய அந்த அந்த பிறப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, தவலோகங்கள், தவலோகங்கள்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிதிர்லோகம் தேவலோகம் இதெல்லாம் இல்லாத சில லோகங்கள் இருக்கு. அங்கே லோகங்களில் போய், அதாவது இது என்ன உலக புண்ணியம் என்ன ஆகும்னா ஒன்று, அதுக்கு தான் பின்னாடி சொன்னார், இந்த உலக புண்ணியத்திற்கும் சிவபுண்ணியத்துக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார். ஒரு உதாரணம் சொல்லேன் பாருங்க. பசிக்குது, சாப்பிட்றோம், பசி நீங்கிடுது இல்லையா, ஆனால் மறுபடியும் பசி வராமல் இருக்க கேரண்டி உண்டா? மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு 2 மணி நேரத்துலேயே வந்துடும். அதனால பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். உலக புண்ணியங்கள் என்ன பண்ணுது, சில இந்திர பதவி அதெல்லாம் கொடுத்து அங்கே உள்ள அதை அனுபவித்து விட்டு ஏன்னா தேவர்களுக்கு என்னன்னு கேட்டா அந்த தருவினை தான். அது அன்னைக்கே சொன்னேன், மனித பிறவி ஏன் சிறந்ததுங்கிறதுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா. அதாவது ஈட்டம் இங்கே மனித பிறவியில் இருக்க மாதிரி இங்கே கிடையாது, தேவலோகத்தில் அனுபவம் உண்டு. ஆனால் அதுபோல் தவம் செய்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்த பிடிப்பாங்க கரெக்டாக. இந்த சிவபுண்ணியங்கள் அப்படி செய்யுமா, அது போயிட்டு இடையில அந்த ஞானத்தில் ஞானம்னு ஒரு நிலை வருது இல்லையா, அது அடையவில்லை என்றாலும் கூட ஸ்டாப் கேப், இந்த ஸ்டாப் கேப்பில் தவலோகத்துக்கு போகுது, தவலோகத்தில் போய் பறக்க வைக்குது. பறக்க வைத்து விட்டு மறுபடியும் என்ன ஆகுது, அந்த ஞானத்தை பெற வேண்டிய சூழல் அப்படி இருக்கு. அது ரொம்ப முக்கியம். இந்த சூழலை நீங்கள் ஏற்படுத்த முடியாது, அது இறைவன் தான் அமைச்சு கொடுக்குறேன். யாராவது நம்ம பிறக்கும்போது நம்ம இந்த நாட்டில் போய் இருப்போம், இந்த நாட்டில் இன்னும் வேலை பார்ப்போம் அப்படின்னா நமக்கு தெரியுதா? தெரியலையே, வர்றோம். அதே போல் இப்போ சூழலை யாரும் உண்டாக்கி கொடுக்குறா, இறைவன் தான். அதனால் அந்த நற்சார்பில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கட்டார் சூழ் சொல்லுமாம் கண்டு. இந்த கட்டார் சூழ் என்பது தான் அவர் சொன்னார், திறவோர் காட்சியில் தெளிந்தனம். அப்படியே புறநானூறு ஆகவே புறநானூறு போன்ற நூல்களில் அருமையாக கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு
ஒரே ஒரு விஷயம்னா சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற அந்த டெர்மினாலஜி அங்கே கையாள மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். மற்றபடி கான்செப்ட் மாறாது. கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் என்று இப்பொழுது நாம் அந்த செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள் அதில் வந்து இப்போ அது மாதிரி சிவபுண்ணியம் செய்கிறதுக்கு இப்போ சிம்பிள் மெத்தட். இப்போ தம்பி அதான் கேட்டார். ஓரளவுக்கு வி ஆர் கன்வின்ஸ்டு தட் சிவபுண்ணியா இஸ் ஹையர் தேன் த லோக புண்ணியா அந்த வைதிக புண்ணியா. ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த சிவபுண்ணியம் என்பது எப்படி இருக்கும், எப்படி நாம் செய்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதை தான் என்ன பண்ணார் திருமூலர். என்ன எப்பொழுதுமே த பாசிபிலிட்டி அண்ட் இம்பாசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இட் வில் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எதுவுமே நினைக்கிறோம். அதனால தான் ஔவையார் என்ன சொன்னால் அறம் செய்யின்னு சொல்லலாம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னா, அறம் செய்ய விரும்பு, அதுவே ஒரு அறம். அதுபோல் இப்போ கோச்செங்கல் சோழன் இருக்கிறார், 70 மாட கோயில் கட்டினார். நமக்கு 63 நாயன்மார்கள் ஒருத்தர் என்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன். பெரிய அவருக்கு என்ன 2 ராஜ்யமும் கிடைச்சது. அவர் சோழ மன்னர். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணது பாண்டிய அரசியை. அது ஃபார்ச்சுனேட்லி அந்த பாண்டிய அரசனுக்கு வேறு ஆண் வாரிசு இல்லை. ஸோ அப்போ என்னாச்சு பாருங்கள், பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் உரிமை அவருக்கு வந்தது. அதான் சொன்னார், தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன். இந்த தென்னன்னா பாண்டியனை குறிக்குது நான் சொன்னேன் இல்லையா, அதான் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன். ஆனால் அப்பேற்பட்ட மன்னர் பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தார்? ஒரு சிலந்தி பூச்சி. ஒரு சிலந்தி பூச்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்குறார். இப்போ எப்படி? அதுபோல் மகாபலி சக்கரவர்த்தி எவ்வளோ பெரிய மன்னன். அந்த மகாபலி சக்கரவர்த்தி பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருக்கிறாரு? எலி. எலிதான் அன்றோ மாவதி ஆய்த்துத்தானே. அப்போ என்ன தெரியுது பாருங்க. அதனால தான் உயிர்களில் வந்து எந்த விதமான பேதமும் இல்லை. அதாவது the mankind is equal அப்படின்னு சொல்றது as far as Saivism is concerned, it is only a nursery. மனிதர்களில் வேற்றுமை இல்லைன்னு சொன்னால் அது பெரிய தேரி தான். ஆனால் அது ஒன்றிய நர்சரி. அவ்வளோதான். எப்போ காலேஜ் எப்போ வருது? உயிர்களுக்குள்ள பேதம் இல்லைன்னு சொல்லும்போது தான் நீங்கள் மேலே வர்றீங்க. உலகத்தில் எந்த சமயமும் சொல்லாத விஷயம் அதுதான். அதெல்லாம் மேன்மைகள் இதில் சொல்லுங்க, குறைவில்லாது மக்கள் வாழ்கன்னு சொல்லலை. சைவ வாழ்த்துல குறைவில்லாது மக்கள் வாழ்கன்னு சொன்னமா, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, எல்லா உயிர்களும் சந்தோஷமா வாழணும். இப்படி ஒரு யூனிவர்சல் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்க எந்த ஒரு சமயத்திலும் இப்படி ஒரு காஸ்பெல் இருக்கா பைபிள்லாம்? எல்லாமே மனுஷனுக்காக தான் உண்டாக்கியதுன்ட்டார் கர்த்தர். கேட்டார், எல்லாம் பறவை மிருகம்லாம் உனக்காக தான் படைச்சிருக்கேன் என்ன. அதனால தான் சதக் சதக். அது ஒரு நாள் சொல்கிறேன். அது சில பேர் கேட்குறாங்க, அது ஒரு கேள்வியை நீ கேட்டு விட்டுருவோம். அது சில கேள்வி என்ன செய்யணும்னா நம்ம டிவி சீரீஸ் மாதிரி தொடரும்னு போட்டுறணும். அது ஒன்று இருக்குது. அதாவது சில அது வந்து விஷயம் தெரியும் தான் கேட்குற கேள்வி. இன்னொன்று என்னன்னா, ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் அடுத்தால உடனே இது நம்ம அரசியலாம் பார்க்குற மாதிரி உடனே அடுத்த சீன் என்ன வரும்னு பார்க்கணும் இல்லையா? ஒருத்தர் கேட்டார், அந்த உயிர்கொலையை பற்றி வரும்பொழுது, இப்போ நாம் வந்து மருந்து அடிக்கிறோம், செடிக்கு மருந்து அடிக்கிறோம், வீட்டில் வந்து மூட்டை பூச்சி தந்துருவோம்னா மூட்டை பூச்சிக்கு மருந்து அடிக்கிறோம். ஸோ வி கில் த பக்ஸு, வி கில் த மஸ்கிட்டோஸு. அப்போ அதெல்லாம் வந்து உயிர்கொலை ஆகாதான்னு கேட்டார். ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் செய்வதற்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுதான் மனிதனுடைய மென்டாலிட்டி அப்படின்னு கேட்டிங்களா. எங்கள் முதல்வர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டான். எங்கள் முதல்வர் இருக்கார் கருணாநிதி, அப்படியே தமிழுக்காகவே 4 கோடி மக்களுக்கு அவர் ஒருத்தர் தான் தலைவருமா. அவருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டன் இல்லாமல் இருக்க முடியாது அவரால். அப்போ அவர்கிட்ட போய் என்ன கேட்டாங்க, நீங்கள் திருக்குறள் குறள் ஓவியம்லாம் எழுதியிருக்கிறீங்க, திருக்குறளை பற்றி இவ்வளோ பிரமாதமாக, ஆனால் நீங்கள் சைவ உணவு உட்கொள்ளலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு முன்னே டிஃபென்ஸ் பார்த்து வச்சுட்டார். இப்படி ஒரு கேள்வி கேட்பான், ஏன்னா ஷார்ப்பு அவர் எப்பயுமே கொஞ்சம் ஷார்ப்பு உண்டு.
அதனால ஒரு ஆன்சர் பார்த்து வச்சுட்டாரு, கேள்வி வந்தால் என்ன சொல்றதுன்னு. அப்பதான் என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் சொல்றார்? துறவரவியல்ல தான் சொல்றார். துறவிக்கு தான் சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு சொல்ல. இதை கேட்டார், எங்க கலைஞர் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், நான் அவரை மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அறிவுடைமை யாருக்கு சொல்லியிருக்காரு? அறிவுடைமை அரசனுக்கு தானே சொல்லியிருக்கிறாரு. இப்போ உனக்கு வேண்டாம் இல்லையா? அறிவுடைமைங்கிற அதிகாரம் எங்க இருக்குது? அரசியல்ல தான் இருக்கு. அரசன் அறிவோடு இருக்கணும் தான் சொல்றார். அப்போ உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுதான் திருக்குறள் போன்ற நூல்களே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுபோல் யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கள் செய்கிற தவறு இருக்கு பாருங்க, அந்த தவறை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கிரவுண்ட் தயார் பண்ணி வச்சுருப்போம். உடனே கண்ணப்பர் சாப்பிடலையா, கண்ணப்பர் படைக்கலையா, அவர் செருப்பு காலோட மிதிக்கலையா நான் கேட்பேன். எனக்கு என்னென்னா, ஒருத்தர் கூட கண்ணப்பரை மாதிரி கண்ணை பிடிங்கி வச்சுன்னு வரமாட்டேன்றான். அதுதான் தெரியும். அது மட்டும் வரமாட்டேன்றான். அப்போ அங்கே இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணுது இல்லையா? அதில் அங்கே வந்து என்னன்னு கேட்டால், அன்றைக்கே சொன்னேன், இதில் ரேடியோலேயே வந்தது இல்லையா, அதாவது சைவ உணவு உட்கொள்ளுவோம்லாம் செய்வனா அப்படின்னு ஒரு கேள்வி. உட்கொள்ளாதவன் செய்வனான்னு. அதுபோல் அங்கே வந்து அது ஒரு பெரிய, அது இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு அதுக்கு பதில் இருக்கு. இப்போ கேள்வி, இப்போ மூட்டை பெஸ்டிசைட்ஸு, ஃபங்கிசைட்ஸு இதெல்லாம் அது வந்து கொலையாகாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்காக சொன்னேன். இப்போது இந்த ஒரு கேள்வியை மட்டும் சிவபுண்ணியத்தில். அப்போது இதை குறித்து கொள்ளுங்கள். திருமந்திரம் 7ஆம் தந்திரம், திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 1823 1891 வரைக்கும் எதெல்லாம் சிவபுண்ணியங்கள்னு சொல்றார் திருமூலர். 1823 to 1891. அவ்வளோ பாடல்களை சொல்றார். அவர் ஏன் சொல்றாருன்னா, அந்தந்த நிலைகளில், அதாவது சிவபுண்ணியம் ஒரு அரசன் எப்படி செய்யலாம், ஒரு செல்வந்தன் எப்படி செய்யலாம், ஒரு எளியவன் எப்படி செய்யலாம். எப்பயுமே பாசிபிலிட்டி இம்பாசிபிலிட்டிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த பொசிஷன். இப்போ அவர் 70 மாட கோயில் கட்டினார். கோச்சங்கர் சோழனை பற்றி சொல்லாங்க. அவர் செய்யலாம், அரசனாக பிறந்ததுனால அவரும் செய்கிறார். அப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றே ஒரு எளிமையான, அது திருமந்திரத்திலும் எளிய மாதிரி தான். திருக்குறளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ அதே போல தான். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரா திருமூலர்? நம்ம உள்ளம்தான் கோயில் இல்லை, இந்த ஊனுடம்பு தான் ஆலயம். அப்புறம் எதுக்கு ஆலயத்துக்கு போனோம்? வி ஆல்ரெடி காட் த டெம்பிள் அப்படிங்கிறான். அதாவது திருமூலரை வைத்துக்கொண்டே அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறது இல்லை, உடனே நம்ம சிந்திக்கிறோம். உடனே ஆமாம், அவன் கேட்குறது நியாயம் தானே அப்படின்னு கேட்குறான். அதாவது சாத்தான் இஸ் கோட்டிங் ஃப்ரம் த பைபிள்னா, சாத்தானே பைபிளை கோட் பண்ண சில சமயத்தில். அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறது இல்லைன்னா, அப்போ ஆலயம் பற்றி ஏன் சொல்லணும் இல்லை. அப்போ டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஆலயம் எப்படி அமையணும் அப்படிங்கிறது தேவாரத்தில் கூட இல்லை. இப்போ தேவாரம் மற்ற திருமுறைகளை இல்லாத செய்தியெல்லாம் திருமுறை சொல்கிறார். ஒரு கோயில் எப்படி இருக்கணும், கற்பகிரகம் எப்படி இருக்கணும், கொடிமரம் எங்கே இருக்கணும், நந்தி எங்கே இருக்கணும், பலிபீடம் எங்கே இருக்கணும், இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாரு. அப்போ ஆலயம் போவது தவறு என்றால் அதையும் சொல்கிறார் ஒரு 4ஆம் தந்திரத்தில். இது 7ஆம் தந்திரம். அப்படி சிந்திக்கிறதுல நம்ம, அது அவருடைய நோக்கமாக இருந்தால் அதையும் அப்படி சொல்கிறாரு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இங்கே என்ன சொன்னார் பாருங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. அந்த பாட்டை எப்படி அர்த்தம் பண்ணணும்? தெள்ள தெளிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில், தெள்ள தெளிந்தாருக்கு ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு ஐம்புலனும் காளாமணி விளக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ஃபார் யூன்னு அர்த்தம். தெள்ள தெளிந்தாருன்னா யாரு? சிவயோகிகள். தெள்ள தெளிந்தாருக்கு தான் அந்த நிலை. அப்போ உனக்கு அவன் நேர பாருங்க, அவர் சொல்றதுக்கு நேர அர்த்தம் பண்றான், விரோதமா அர்த்தம் பண்றான் பாருங்க. அது யோகிகள் தெள்ள தெளிந்தா, தெளிதல் என்பது என்ன? யோகம்.
சைவத்தில் சரியை, அதான் அந்த டெர்மினாலஜி பார்க்கணும். சரியை கிரியை யோகம் ஞானத்தில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. சரியில் கேட்டல் மட்டும்தான் நிகழும், கிரியில தான் சிந்தித்தல், யோகத்தில் தெளிதல், ஞானத்தில் நிஷ்டை. இதான் 4 படிகள். அப்போ தெளிந்தார்னா சிவயோகிகள். அந்த சிவயோகிகள் ஒன்று. அடுத்தால அகபூஜையில் அப்படி வரும். அகபூஜைன்னு ஒன்று உண்டு. பூஜையில் நமக்கு என்ன நினைக்கிறோம், எந்த இடத்துல, அதாவது சில அறங்கள் யாருக்குன்னு பார்க்கணும். திருவள்ளுவர் அன்றைக்கே சொன்னேன், திருவள்ளுவர் ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ அறம்னு சொல்லலை, ஒவ்வொரு நிலையில் உள்ளவங்களுக்கு என்னென்ன அறம். அறம் என்பது அன்றைக்கே சொன்னேன் இல்லையா. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேடிக்கையாக சொன்னேன். என்ன சொன்னார், எங்களுடைய வாட் இஸ் த டிக்டம் பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியுமான்னு, ஆல் மென் ஆர் ரோக் அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு. இதுதான் அவனுக்கு டிக்டம். ஆல் மென் ஆர் ரோக்ஸ். நல்லவனாவே நாங்கள் யாரையுமே பார்க்கக்கூடாது. இவன் செஞ்சிருக்கலாமா அந்த குற்றத்தை, அவன் செஞ்சிருக்கலாமா, அப்படி பார்த்தா தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் சார். இவர் இஸ் a குட் மேன் we can't investigate. அதனால சொன்னாரு, all men are rogues unless otherwise proved. That is the dharma of the police department. அதே போல உங்க யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு அம்பாசடர் இருந்தார். அது பேர் ஜான் கென்னத் கேல்பிரைத்னு பேர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தார். இட் வாஸ் அன் அம்பாசடர் ஆஃப் யூஎஸ் அம்பாசடர் டு இந்தியா. பெரிய உயரம், ஒரு 7 அடி உயரம் இருப்பார். பெரிய எக்கனாமிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் எக்கனாமிஸ்டர். ஹி வாஸ் அம்பாசடர் டு இந்தியா. அப்போது ஒரு கேள்வி கேட்குறான், ஒரு பத்திரிகை நிறுவனம் என்ன கேட்டான், இஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் வில் பிகம் ஸ்ட்ரெயின்டு, வாட் வில் பி யுவர் பொசிஷன் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, அருமையாக பேச சொன்னார், there is a dictum by for the ambassadors that we are not expected to answer questions beginning with an if. என்ன சேன் ஆன்சர் பாருங்க. அது அம்பாசடருக்குள்ள தர்மம். இஃப்னு ஆரம்பிச்சா we should not answer. எவ்வளவு ஹைப்போதெட்டிக்கல். அதுவா will differ from person to person இல்லையா. அதுபோல அவர் அவ்வளவு தர்மம் சொல்லிட்டே வர்றார். திருமூலர் என்ன சொல்றாருன்னா, ஒரு யோகி எப்படி சிவபுண்ணியம் பண்ணணும், ஒரு அரசன் எப்படி சிவபுண்ணியம் பண்ணணும், ஒரு சாதாரண மனிதன் எப்படி சிவபுண்ணியம் பண்ணணும், எப்படி சிவபுண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நிறைய சேருவோம். அவர் 1824 சொல்றார், த வெரி சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சிவபுண்ணியம் என்ன தெரியுமா, நீ ஒன்றும் இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கிற, எப்படினாலும் வச்சுக்கோ, நீ என்ன சிவபுண்ணியம் செய்யணும் தெரியுமான்னார். நீ ஒன்று செஞ்சால் போதுன்னார். என்னன்னு கேட்டால், வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாமிலம், காலையும் மாலையும் ஊட்டவி ஆயின உள்ளம் குளிர்விக்கும். இன்னும் புரியா உங்களுக்கு? அதாவது இந்த விரிந்த சடையுடைய சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு ஆகமங்களை எல்லாம் கற்ற விற்பனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மிகப்பெரிய ஹோமங்களை எல்லாம் செய்து அவர்களை ஊட்டுவிக்க முடியும். சிவபெருமானுக்கு அது அவி தானே, அதில் பார்க்கக்கூடிய அவி இருக்க ஹவிஸ், ஹவிஸ் என்று வடமொழியில் ஹவிஸ்னு பேர், தமிழில் அவி. அவி அது திருவள்ளுவர் அதான் சொன்னார், அவி சொரிந்து 1000 வேட்டலையும் ஒன்றை உயிர் செகுத்து உண்ணாம் என்று. அது தேவர்களுக்குள்ள அவிஸ் வேற, சிவபெருமானுக்குள்ள அவிஸ் வேற. அப்படிலாம் செய்ய முடியும். ஆனால் அவர் என்ன சொன்னார், காட்டவும் நாம் இளம். அது மாதிரி ஆகமங்களில் சொன்னபடி பெரிய வேத விற்பனர்கள், ஆகம விற்பனர்கள் தான் அது மாதிரி சிவபெருமானை ஊட்டுவிக்க முடியும். உனக்கு ஒரு சிம்பிளாக நான் சொன்னேன் பாருன்னாரு, காலையும் மாலையும் ஊட்டவி ஆயின, அதுதான் போஜன விதி. அதாவது இதைத்தான் நான் நாவலர் என்ன பண்ணாருன்னா, போஜன விதின்னு தனியாக எழுதினார். ஒரு சைவன் அவன் சாப்பிடுகின்ற உணவை அந்த சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து சாப்பிட்டா அதுவே சிவபுண்ணியம். இது யாரும் நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அந்த போஜன விதி, அது எப்படி செய்யணுங்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படி சாப்பிட வேண்டும், சைவ உணவு சாப்பிட்டா மட்டும் போதாது இல்லை, ஒரு சைவன் எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அப்படி சாப்பிட வேண்டும். அதுபோல சொன்னார், அது மாதிரி எல்லாராலையும் முடியாது. காலையும் மாலையும் ஊட்டவி ஆயின,
அவரை ஊட்ட வேண்டிய முறையிலே ஊட்டிவிட்டு நிவேதனம் செய்துவிட்டு நீ உண்டால் அதுவே அவனுடைய உள்ளத்தை குளிர்விக்கும். இது மிக எளிய ஒரு அறம். அவன் எல்லாரும் செய்யதான் பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம்னு சொல்லுது. அதாவது நம்முடைய உடம்பை ஊட்டுவிப்பது கூட ஒரு யஜ்ஞம். அதாவது யஜ்ஞம் என்பது வேள்வி. அந்த வேள்வியில் வைதீக வேள்வி வேற, சிவ வேள்வி வேற, இதுக்கு வேறுபடும். தான் அதாவது அது என்ன சொல்லிட்டான்னா, இந்த அக்னி வளர்த்து பண்ணுவதெல்லாம் ஆரிய பழக்கம், அது திராவிட பழக்கம் இல்லை. இதெல்லாம் புது கருத்துக்கு. இதெல்லாம் ஹோமம் வைக்கிறது, நெய் விடுறது, இதெல்லாம் ஆரிய பழக்கம், திராவிடர்களுக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பல்யாக சாலை முதுகுடுமின்னு வருதே பெரிய புராணம். பெரிய யாகத்தையெல்லாம் பண்ண ஒரு மன்னன் இருக்கான்னு வருது. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? கண்ணகிட்டே கல்யாணமும் அப்படி தானே வருது. அக்னி வரைஞ்சி தானே கண்ணகி கல்யாணம் பண்ணான்னு இருக்கு. அதாவது இதெல்லாம் நாம இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அதை குறித்து கொள்ளுங்கள். சைவம் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு சைவன் செய்ய வேண்டிய அதில் சிவ பூஜை, குரு பூஜை, மாகேஸ்வர பூஜை, இதை செய்து வந்தாலே என்ன போதும்? ஒரு பெரிய சிவ புண்ணியம். சிவ பூஜை என்னது? சிவலிங்கத்திற்கு, சிவலிங்க வடிவாக உள்ளவருக்கு போய் பராத்தத்திலேயோ ஆன்மார்த்தத்திலேயோ செய்தால் சிவபூஜை. குரு பூஜைன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே முத்தி அடைந்த ஞானிகள் அந்த நட்சத்திரத்திலே அவர்களை சிவமாக பாவித்து நாம் பண்ணுவது குரு பூஜை. மாகேஸ்வர பூஜைங்கிறது என்ன? சிவன் அடியார்களை சிவபெருமானாகவே நினைத்து. அதனால தான் இன்றைக்கி சைவத்தில் மாகேஸ்வர பூஜைன்னு தான் சொல்கிறது, அன்னதானம்னு சொல்ல மாட்டோம். அன்னதானம் ஏன் சொல்லக்கூடாது? அன்னதானம் என்றால் அதுக்கு பலன் உண்டு, ஆனால் அது என்ன கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்காது. மாகேஸ்வர பூஜை என்றால் அது ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா அவர்களை சிவமாக பாவித்து சிவபெருமானுக்கு செய்கின்ற உபச்சாரங்களை அவர்களுக்கு செய்து நூல்களை எல்லாம் படித்தனுடைய பயன் என்ன? அதே தான் தமிழுக்கும் ஞானிகள் என்ன சொன்னாங்க? தமிழ் ஏன் படிக்க வேண்டும்? ஞானிகள் சொன்ன பதில் வேற. இந்த இடத்துல எழுதினாரு கற்றுங்கிறதுக்கு பரிமையில் என்ன எழுதினாரு? படித்துன்னு எழுதலை. அதான் இங்க வேண்டியது. கற்று எழுதினாரு, தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டுனர். மூலத்துல கற்றுன்னு இருக்கு, உரை என்ன சொல்றாரு? கேட்டு. இல்ல, அதான் சொல்றாரு இங்க கற்று என்பது. ஏன்னா நூல்களை படிக்கிறதுனால அந்த ஞானம் வராது, நூல்களை படிக்கிறதுனால வராது. அனுபவமுடைய தேசிகன்பால் போய் இந்த நூல்களுக்கு பொருள் கேட்டாதான் உண்மை பொருள் தெரியும். அது தொன்று தொட்டு வந்த கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. ஏன்னா அந்த அதிகாரத்தை பார்க்கணும். மெய்யுணர்வுங்கிற அதிகாரம் இல்லை அது. அந்த மெய்யுணர்வுங்கிற அதிகாரத்தில் நூல்களை படிப்பதனால ஞானம் வராது. அதான் நூல்களை படிப்பதனால ஞானம் வரவே வராது. அப்போ படிக்காம விட்டுலாமா? என்ன கேட்கலாம்? ஞானம் வராங்களே ஏன் சார் படிக்கணும் கேட்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாமினேஷனில் என்ன சொல்கிறாங்க? எஜுகேஷனல் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் a medium to correct the intelligence of a student. இது ஒரு accepted fact. Can we scrap the examination? No. We can't. It is a necessary evil. ஏன்னா எக்ஸாமினேஷன் இல்லாமல் எப்படிமா மார்க் போடுறது? எக்ஸாமினேஷன் போட்டு மார்க் போட்டாலே அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு அம்மா சண்டைக்கு வந்துட்டான்னு சொன்னீங்க. அது 3 ஜட்ஜி ஒரே தீர்ப்பு சொல்லியும் கூட சண்டைக்கு வந்தாச்சு. அப்படிதானே? நல்ல ஒரு அருமையான இன்சிடென்ட். 3 ஜட்ஜியுமே ரேங்க் 1 போட்டாச்சு. ஆனால் அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறான், தப்புங்கிறான். அப்போ எக்ஸாமினேஷன் இஸ் நாட் அ கரெக்ட் மீடியம். அதே போல தான் நூல்களை படிக்கணுமான படிக்கணும். ஆனால் நூல்களை படிப்பதனால ஞானம் வருமானு வராது. அப்போ ஞானம் எப்படி வரும்னாரு? அந்த அனுபவத்தை உணர்ந்த தேசிகன்ட்ட போய் அதே விஷயத்துக்கு அர்த்தம் கேட்டான், வேறு அர்த்தம் சொல்லுவான். அதான் கேள்வியான அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. அதான் உடையினுடைய சிறப்பு. அந்த இடத்துல கற்று என்றால் அப்படி இல்லை. அதே போல திருக்கலிட்டுப்படியார்லையும் சொல்லுவேன். அதாவது இப்போ அருமையான உதாரணம் சொல்கிறார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும் இல்லையா? சொன்னார், மழை பெய்யுது. இந்த மழைங்கிறது என்னது? மழை நீருங்கிறது கடல் தண்ணி தானே மழையாக வருது இல்லையா? மழை எங்கேயோ தான் வருது, கடல் தண்ணி தானே மழையாக வருது. அப்போ கடல் தண்ணி தான் மழையாக வருது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ கடலில் போய் நேரே குடித்தாங்க, எதுக்கு மழையை பிடிக்கணும்?
கடல்ல போய் நேரே முகந்துக்கிறேன் நான், எதுக்கு மழை? அப்ப என்னது இது? கடல் நீரை அப்படியே முகந்தால் அது துவக்குது. ஆனா அந்த கடல் நீரை மேகங்கள் முகந்து கொண்டு மழையாக பொழியும் போது இனிக்குது, சுவையா இருக்கு. ஆனா மழை என்பது கடல் தண்ணி தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடல் நீர் தானே மழை. அதே போலதான் நம்முடைய நூல்கள் தான். அந்த நூல்களை நீயாக படித்தால் அது உப்பு கைக்கும். ஆனா அதையே ஒரு ஞானியிடத்திலேயே போய் கேட்டால் அது இனிக்கும். என்ன சாத்திரத்தை ஓதினருக்கு தன்வசன மாத்திரத்தே வாக்கு நலம். ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, தென்னீர்மையா இதனை செப்பு. திருக்கணிக்கப்படிய அந்த நூல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அதனால நூலில் படின்னு இங்கே ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே சொல்ல முடியல. இல்லை, தமிழ்நாட்டிலே தமிழ் படின்னு சொல்ல முடியல, வெளிநாட்டில் எப்படி சொல்ல முடியும்? அதான் நம்முடைய நூல்களில் மொழி முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் மொழியே கடவுளை காட்டிடுமான்னு காட்டாது. அது அந்த அறிவு என்பதற்கு ஞானம் என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அது என்னன்னா, அறிவு என்பது எது வேணும், அறிவுல வித்தியாசம் வருது. அது என்ன காரணம்னா, பல ஜென்மங்கள்ல நான் படித்ததனுடைய அந்த நுட்பம்தான் அறிவு கூர்மையா வருது. அறிவுனா நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. அதுபோல வருது. ஷார்ப்னஸ்ங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்லை, அது அப்படிதான் வருது. ஆனால் இங்கே டாக்டரோட அன்றைக்கி அருமையாக சொன்னாங்கன்னா, ஞானம் எப்படி வரும்னா நூல்களை படிக்கிறதுனால வராது. அந்த சிவபுண்ணியங்களை செய்ய செய்ய என்ன பண்ணுறாருன்னா, இறைவனே உணர்த்துவார் உனக்கு. அது இன்ட்யூஷன் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு அதனால ஞானம்ங்கிறது ஒரு படிமுறைமா. அது ஞானம் என்பது ஒரு பிறவியில் ஆரம்பித்து அந்த பிறவியில் முடியாது. அதான் பாயிண்ட். ஞானம் என்ற ஒன்று ஒரு பிறவியில் யூ கேனாட் அக்வயர் த ஞானா இன் அ சிங்கிள் பர்த். அது அந்த அக்யூமுலேஷன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதான் பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். நீங்கள் சொன்னீங்க சிம்பிள் சிவபுண்ணியம் என்று, அந்த கடவுளை நினைச்சு நைவேத்தியம் செய்து சாப்பிட்டா அது ஒரு சிவபுண்ணியம். அதுக்கு ஒரு மெத்தடாலஜி வேணும் இல்லையா? செய்ய வேணுமா அல்லது எங்க மனதுல இந்த இல்ல செய்யணும், சில கிரியைகளை செய்யணும். செய்ய வேணுமா? உணவு சமைக்கிறது. அதாவது மகேஸ்வர பூஜை இன்னொரு சிவ தொண்டனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டாலும் அது சிவபுண்ணியம். அதுவும் புண்ணியம் தான். அது மட்டும் இல்லை, நாங்கள் என்னன்னா அந்த மெத்தடாலஜி, அதாவது சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜி தான் அவங்களுக்கு ஸ்கேல் கொடுக்கறது எப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. அதுக்குள்ளே நான் போகல. அப்புறம் மெத்தடாலஜி வந்துடும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு போறீங்க, எதுக்குமே அது அங்கே தான் கிடைக்கும். அந்த ஆஃபீஸ்லன்னு போறீங்க, அங்கே நம்ம கிவன் அப்ளிகேஷன், யூ டு ஃபில் அப், யூ டு ப்ரொடியூஸ் அ டாக்குமெண்ட். ஸோ அந்த மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்கணும்ல. மெத்தடாலஜின்னு ஒன்று இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லையே. இப்போ அடுத்த கேள்வி என்ன வருது, அது நீங்கள் கேட்கணும். ரைட்டு, சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இல்லையா? அது ஒரு பலன். எப்படி நிவேதனம் பண்ணுறது வந்துடுது இல்லையா? ஹவு டு ஃபில் அப் சமைத்த உணவு. அதுதான் நாவலுடைய போஜன நெறி. அது மட்டும் இல்லை, அதாவது பியூருங்கிறது அது ஒரு ஹைஜீனிக் மட்டும் இல்லை. ஹைஜீனிக் அது ஒரு ஆஸ்பெக்ட், அவ்வளோதானே ஒழிய ஹைஜீனிக்காக பண்ணாலே அது கடவுளுக்கு நிவேதனம் ஆகிட முடியாது. ஸ்நானம் பண்ணி எல்லாம் செய்து எல்லாம் துடைச்சு நீர் மண்டலித்து அப்ப என்ன மந்திரம் சொல்லணும், அந்த தண்ணீர்ல அந்த மூடிக்கொண்டு என்ன மந்திரம் சொல்லணும். அப்புறம் அது எப்படி அதாவது அந்த திரவிய சுத்தின்னு பேர் ஒண்ணுக்கு வந்திருக்காங்க. ஓம் ஹம் அஸ்ராய பட் அப்படின்னு ஒரு அந்த திரவியத்தை சுத்தி பண்ணோம், என்னென்ன மதில் பண்ணோம் அப்படின்னு அந்த மெத்தடாலஜி வச்சிருக்காங்க. அந்த மெத்தடாலஜி படி செய்யும் பொழுது தான் அது என்ன ஆகுது, அது நிவேதனமாகுது. அப்படி செய்வதே ஒரு சிவபுண்ணியம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுக்கு எனக்கு பணம் வேணும் ரூபாய் வேணுங்கிறது இல்லை. ஆனால் சில விஷயங்கள் தவிர்க்கும், அவ்வளோதான். அஸ்ராய மந்திர சுத்தின்னு பேர். அதாவது மந்திரத்தினாலே சுத்தி பண்ணலாம். யார் வேணும்னு செய்யலாம்.
மந்திரம் தெரியும். எந்த யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரே சில நியதிகள் இருக்குது. அது மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணால் போதும். அதாவது இது வந்து எளிமையான சிவபுண்ணியத்துலேருந்து ரொம்ப கஷ்டமான வரைக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு தான் 70க்கு மேலே பாடல்கள். இதெல்லாம் சிவபுண்ணியம் என்று அதை செய்து கொண்டு வரும் பொழுது படிப்படியாக என்ன ஆகுது, இந்த ஆன்மா, அதாவது என்ன பாயிண்ட்னா பியூரிஃபிகேஷன். ரைஸ் அண்ட் கறி அதெல்லாம் செய்யாம பழம் அது சும்மா சிம்பிளா பிராக்டிக்கலா இல்ல வைக்கலாம். பழமும் நல்ல கேள்வி. முதல்ல சிவதீட்சை பெற்றிருக்கணும். ஆனா அவரு அதுக்கே ஒன்று ரிலாக்ஸ் பண்ணார். நாவலர் வந்து என்ன சொல்றாருன்னா, சைவ உணவை தவிர்த்து விட்டு ருத்ராட்சம் போடுவதற்கு மட்டும் என்ன வேண்டியதில்லை, விபூதி ருத்ராட்சம் அளிப்பதற்கு சிவதீட்சை பெறணும்னு அவசியம் இல்லை. அது இன்னொரு நாள் அது வேணா உங்களுக்கு அந்த சிவ சின்னங்கள் அது சிம்பிள் சிவபுண்ணியம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் மக்கள், சாதாரண மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கடினமான இதா இருக்கு. ஒரு டிரைவிங் பழகி செய்யறதுன்னா எவ்வளவு கடினமான விஷயம். உங்களுக்கு வாக்கைக்கு தேவை கண்டோடனே இடது பக்கம் டிரைவர் மாற்றி வலது பக்கம் டிரைவர் ஆன்மா உயிர வேண்டும் என்ற ஒரு அடிப்படை வந்து வாக்கைக்கு தேவை கண்டால், அதாவது அந்த சுருக்கமாக சொல்ல போனால் அந்த சிவபுண்ணியங்கள் செய்யும் பொழுது ஞானத்தை கொடுத்து நீங்கள் வீடு பேற்றை அடையவில்லை என்றாலும் கூட சென்ட்ரல் ஐடியா தான். சிவபுண்ணியங்கள் செய்யும் பொழுது, ஏன்னா அந்த ஞானம் என்பது அதுக்குடைய பல படிகள் சொல்லப்படுகிறது, வந்து தான் கடைசியில் ஞானத்தின் ஞானங்கள் நிலைக்கு வரப்போகுது தான் ஆன்மா. ஆனால் நீங்கள் வந்து அந்த சிவபுண்ணியத்தை ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு கேரண்டீடு விஷயம் என்னன்னு கேட்டால், அடுத்த பிறவி நல்ல பிறவியாக அமையும். ஏன்னா அது வந்து என்ன ஆகும், உங்கள் கையில் இல்லை இல்லையா? அதாவது கேரண்டினா இப்போ படித்தா நல்ல வேலை கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? அதாவது சில விஷயங்கள் அந்த காலம் வரும்போது தானே தெரியும். இப்போ ஒரு பையன் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்டால் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதான் சொல்லல, இவருக்கு ஒரு டபுள் பர்த் இருக்குது. இப்படி கேட்டதுக்கு ஒரு நல்லா படிச்சுட்டு வருவாங்க. அதான் சொல்லல, அந்த சேலியன்ட் இது இருக்கு பாருங்க, அடிப்படையான ஒரு செய்தியை வந்து மறுத்தாச்சுன்னா நம்ம ரிலிஜனே நம்ம ஏற்றுக்க முடியாது. மறுபிறவின்னு ஒன்றுங்கிற ஒரு இதை ஏற்றுக்கொள்ளன்னா ஒன்றுமே இல்லையே. அப்புறம் சமயம் எப்படி இருக்கும்? சமயத்துடைய அடிப்படையாக தான் சிவாமகத்திலே இருக்குன்னு சொல்லலாம். சிவாமங்கள்ல கூறப்பட்டுள்ளது. ஆமா, அவரே தான் சொல்றார், கடவுளே தான் அதை பிரிஸ்கிரைப் பண்றார். அதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கிரியை இல்லாம, அதாவது கிரியைகள் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியைகள் இல்லாம எதுவுமே இல்லை. அது ஞாபகம் எதுவுமே கிடையாது. அளவுக்கு அதிகமா செய்யறது இப்ப ஒரு இறைவனுக்கு ஒரு பால் 6 குடம் பாலை சொல்லிட்டேன். இறைவன் என்ன பார்க்கறாரு, செயலை பார்க்க மாட்டாரு, ஒரு நோக்கத்தை தான் பார்த்துருக்கேன். அதுலயே உங்களுக்கு பதில் வந்துடுதேன். அதனால அது வந்து அவர் தானே பார்க்க முடியும், நோக்கத்தை வேற யாரும் பார்க்க முடியும். 6 இல்லை, இப்ப 1008 போச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, வாயாயும் ஒரே அவர்கள் மக்கள் தானே கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏன் அதை பற்றி கவலை? பேசாம இருங்க, சும்மா இருங்க ஐயா. இப்படியே கேட்கிறதே ஒரு desire creating a condition. How we can free from the condition? If you are not free from the condition, how you can see? The knowledge actually accumulated. That's what asking question. Knowledge is satisfied by so many examples, the question. எல்லாமே வந்து ஒன் திங் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட், நாலேஜ் ஹஸ் காட் அ லிமிட்டேஷன் இல்லையா? ஸோ நாலேஜ் வந்து உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிட முடியுமா? No.
நம்ம வந்து இப்போ நாலேஜ்னால எவ்வளோ விஷயத்தை அறிஞ்சிடுறோம். பாயிண்ட் நாட் ஒன்று கூட கிடையாது நாலேஜ். சிலதை எத்தனையோ விஷயத்தை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கமே ஒழிய, அதாவது கொஸ்டின் பண்ணிகிட்டே போகும்போது என்ன வருதுன்னா அந்த பயனை இழந்து விடுவோம். அதுதான் பிரச்சனை. அதான் அன்றைக்கே நான் சொன்னேன், அன்றைக்கி நம்ம உதாரணம் சொன்னேன், நல்ல உதாரணம். ஒரு பையனுக்கு டீச் பண்ணுறீங்க, தமிழோ இங்கிலீஷோ டீச் பண்ணுறீங்க. இப்போது திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி டின்னு சொல்கிறீங்க. Suppose the intelligent student questions, why I have to say this is A, why I have to say this is B, why I have to say this is C. Without convincingly answer my question, I will not write E. அப்படின்னு சொன்னால் the question is correct. Question தப்பா? Question is correct. ஆனால் you will lose the benefit of education. The fundamental question you can ask have no answer. அதுக்கு தான் அவனே சொன்னான், axioms cannot be questioned. இதுவுமே even in science, axioms, the axioms cannot be questioned. axioms கொஸ்டின் பண்ணால் எந்த கலையுமே இல்லை. அதான் பெரிய எந்த கலையுமே இல்லை. சப்போஸ் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், நாட் ஓன்லி ரிலிஜியன். இப்போ the earth is rotating on its own axisங்கிறான். Have you seen the axis? The earth is revolving. It is revolving on its own axis. Have you seen the axis? Then how do you believe? Without seeing the axis, you are saying it is rotating on the axis. How? என்ன பதில் இருக்காங்க? There is no answer. அதான் சொல்றேன். அதாவது எல்லா சயின்ஸுமே என்ன வரும்னா ஒரு லெவலில் போய் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் டூ இட் தான் ஆக்சியம்ஸை கொஸ்டின் பண்ணால் அதனால் வந்து என்ன ஆகும்னா அதனுடைய பயனை இழந்துருவீங்க. அதனால தான் ஞானசம்பந்தர் சொன்ன காரணம் என்னென்னா, கேட்கலாம், அந்த கேள்விக்கெல்லாம் சிஸ்டமேட்டிக் ஆன்சர் இருக்குது. ஆனால் நீ அப்படி கேட்டுக்கொண்டே போனால் எனக்கு பல பிறவிகள் போய்விடும். அதனால் எதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா. இன்னொன்று என்னென்னா, எப்பயுமே இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கும் போது யூ ஷுட் நாட் ஃபர்கெட் அபவுட் தி சொசைட்டி. சொசைட்டி ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? சொசைட்டியை பார்த்து கொண்டே அதுதான் காரணம் சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு பையன் படிக்கிறான், இவன் நல்ல இன்டெலிஜென்ட்டு, அவன் 10 மார்க் தானே சார் வாங்கியிருக்கான், இவன் 5 மார்க் தானே வாங்கியிருக்கான், நான் 15 வாங்கிக்கிறேன் போதுமேன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இல்லையா? இது சொல்லலாம், இவன் 15 மார்க் வாங்கியிருக்கான், அவனை போய் கேட்டால் அவன் சொல்லுவான், வேறு அவன் 3 மார்க் தான் வாங்கியிருக்கான், இவன் 5 மார்க் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு காட்டினா இவன் இன்றைக்கே படிக்க போகிறானோ? அதில் இந்த சோர்ஸ் டெவலப்மெண்ட்டுங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது யூ ஷுட் ஃபர்கெட் அபவுட் த சொசைட்டி. சொசைட்டியை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு போக முடியாது. அது பத்திரிகைகளுக்கு நல்லா இருக்கும், கேள்வி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்கள் ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒன்று இருக்கே, அந்த சோர்ஸ் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கே, அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நெக்ஸ்ட் பர்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டிலும் யூ ஹேவ் டு பி பார்ன். இந்த மனித பிறவின்னு கொடுக்க போய் தான் இதை திங்க் பண்ணுறீங்க. வேறு பிறவி கொடுத்தா திங்க் பண்ண முடியும் உங்களால்? யார் கொடுத்தா அப்ளை பண்ணிங்களா நீங்கள் எங்கேயாவது? எனக்கு ஹியூமன் பர்த் தான் வந்து ஹேவ் யூ புட் அன் அப்ளிகேஷன்? வாய்த்தது நமக்கு இதோ ஒரு பிறவி மதித்திடுமே. அதோட எத்தனையோ பிறவிகளை நாம் செய்த அந்த புண்ணியம்தான் கொண்டாந்து விட்டுருக்குது. அதெல்லாம் அன்றைக்கே சொல்லிட்டேன். எல்லாம் இந்த ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மறுபடியும் நீங்கள் பேசிக்கே எடுத்துடக்கூடாது. என்ன அதாவது பேசிக்கெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு நான், மறுபடியும் நீ பேசிக்கலே நின்னா கீழே தான் நிற்போம், மேலே போக முடியாது. அதாவது அந்த ஹையர் லெவலில் அவங்க என்ன சொல்லிகிட்டே போகிறாங்கன்னு போய்கிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த போய் கேட்ச் பண்ண முடியுமே இல்லையே. மறுபடியும் வந்து கிளர்ந்து கட்டிட்டு வரும்போது மறுபடியும் வி வில் கண்டினியூ ஆஸ் வி வேர். இனியும் உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுறேன். டாக்டர் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இப்போ அடுத்த கிளாஸ் என்னைக்கு வருது நமக்கு? நாளைக்கு இருக்கு இல்லையா? மறுபடியும் வேணால் சொல்லிடுங்க நீங்கள் என்னென்ன கிளாஸு என்ன நாளில் கண்டக்ட் பண்ணுறோங்கிறத சின்ன ப்ரீஃப் பண்ணிடுங்க. அதாவது நம்ம நீங்கள் சொல்லி நாளைக்கு நாளைக்கு இந்த சமயம் போய் வேண்டிய இதே நிகழ்வுகள் நாளைக்கு இருக்குது. சனி ஞாயிறு சைவ சித்தாந்த வகுப்பு
5 மணி தொடக்கம் 8 மணி வரைக்கும் இந்த சனி ஞாயிறு இருக்கு. சைவ சித்தாந்தம் என்ன டாபிக் எடுக்கிறாங்க வீக்கெண்ட்லையா? வீக்கெண்டில் அந்த சாட்டர்டே சண்டே கிளாஸா? சாட்டர்டே சண்டே கிளாஸ் வந்து சிவஞான போதம் வந்து அன்றைக்கி ஏதாவது தொடங்கினேன் இல்லையா, அது இன்னும் பல செய்திகளை சொல்லிவிட்டு அந்த சூத்திரங்களுடைய அமைப்பு நூல்கள், ஏன்னா அதை வந்து கொஞ்சம் நூலை பேஸ் பண்ணியே போகிறோம். அதுக்கு அதான் கிளாஸும் தனியாக பிடிச்சோம். அதை இன்றைக்கும் சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், அதாவது சில அரிய செய்திகள் வந்து அந்த நூல்களில் நீங்களாக அதில் சொல்லப்பட்ட செய்திகள் நீங்களாக படித்து நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. அதில் இருக்க நானாக படிக்கலை, அதான் எனக்கு தெரியும். நானும் இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மட்டும் எப்படி சார் படிச்சிங்கன்னு கேட்டாதீங்க. நானும் வந்து ஒரு குருநாதரிடத்திலே கேட்டு தான் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் ரெடி கொடுக்கலாம். அதுதான் சிவஞான போதம், இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இது ஃப்ரெஞ்ச் டிரான்ஸ்லேஷன், இது ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன் நான் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. ஆனால் அதை படித்து அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் அது வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணுங்கள். சிந்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு விடை சிலது கிடைக்கும், உங்களுக்கே விடை கிடைக்கும். போக 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 எல்லாம் விடை தன்னால் கிடைக்கும். அதனால் இந்த அரிய வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தணுங்கிறதான் நம்ம டாக்டருடைய முயற்சி. நம்முடைய கந்தவன் ஐயாவும் டாக்டரும் தான் இந்த வகுப்பு நடப்பு, நம்முடைய டாக்டர் சண்முக கவிதையில் இவங்க எல்லாம் தான் இதுக்கு முக்கியமான காரணங்கள். ஏன்னா இது உங்கள் சூழ்நிலை, இந்த நாட்டில் உள்ள சூழ்நிலை வந்து இந்த நூல்களையெல்லாம் இன்டெப்த்தாக படிக்கக்கூடியதுக்குள்ள இது இல்லை. ஒரு பெரிய விஷயம். அதனால தான் தமிழ் மொழி என்பது வேறு, சைவ சமயம் என்பது வேறு. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதாவது தமிழ் மூலமாகவே இறைவனை அப்ரோச் பண்ணிடலான்னு நினைக்கக்கூடாது. தமிழும் முக்கியம்தான், தமிழ் முக்கியம். ஆனால் தமிழின் வழியாகவே கடவுளை அடைந்து விட முடியாதுன்றது முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்கு. தமிழ் படித்தவர்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா 98% நாசிகனாக தான் இருக்கிறான். தமிழில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அவங்க இவங்கன்னு யூனிவர்சிட்டியில் எடுத்திங்கன்னா, அப்போ தமிழ்னால சைவம் வளரலன்னு தெரியுதா? வேற எங்கேயும் போக வேண்டாம். அவங்க தமிழ் படிச்சிருக்கிறார்கள், தொல்காப்பியம் படிச்சிருக்கிறாங்க, நன்னூல் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன் சைவத்துக்கு வரல? தமிழ் படித்ததுனால சைவத்தை கொண்டு விட்டுருக்கணும்ல, ஏன் விடலை? அதனால தான் சமயம் என்பது வேறு, தமிழ் என்பது வேறு. அவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழை எதற்காக படிக்க வேண்டும் என்றால் வீடு வேட்டை பெறுவதற்கு தான் தமிழை படிக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறான். தமிழை ஏன் படிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டால், எழுத்தறிய தீரும் இடிதகமை தீர மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும், மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன் முதநூல் பொருள் உணர்ந்து கட்டறுத்து வீடு பெறும். தமிழ் அதுக்கு தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் படிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் படிப்பதனால மொழித்திறத்தின் முட்டு உங்களுக்கு நீங்கும். அந்த மொழித்திறத்தின் முட்டு நீங்குவதனால ஞானிகள் தமிழிலே செய்த நூல்களுடைய சென்ட்ரல் ஐடியா என்னங்கிறது புரியும். அந்த புரிவதனால என்ன கிடைக்கும்? அது வீடு பேரில் கொண்டு விடுங்கிறக்காக தமிழ் படிக்கணும்னா என்ன அருமையான ஒரு செய்தி. எழுத்து, இது ஒரு தனிப்பாடல். எழுத்து அறிய தீரும் இழிதகமை தீர மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும், மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன் முதனூர் பொருள் உணர்ந்து கட்டறுத்து வீடு பெறும். ஸோ தட் இஸ் த ரோல் ஆஃப் தமிழ். இது தனிப்பாடலில் வருது. தனிப்பாடலில் ஒரு பெரிய ஞானி பாடிக்கிற ஒரு பெரிய ஞான உள்ளவர் தான் பாட முடியும். அது அதில் ஒரு நயம். அதுக்கு தான் அந்த கிளாஸ் வச்சேன். அந்த வார்த்தைகள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் அது எவ்வளோ தூரம் அது நுட்பமாக அவர்கள் அந்த தமிழில் அவ்வளோ இடம் இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். தமிழ் இவ்வளவு நுட்பங்களை உடையதுங்கிறது சிவஞான போத நூல்களுக்கு உரையாசிரியர் எழுதக்கூடிய உரையை பார்க்கும்போது தான் ஒரு சொல்லுக்குள்ளே இவ்வளவு நுட்பங்கள் வைத்து பாட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு உண்டாகும். சொல்லுவாங்க அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸே இருக்க முடியாது, அதான் டிவைன் இன்டெலிஜென்ஸ்னு அப்போ தான் ஒரு இது வரும். வெறும் மனிதனுடைய அறிவு போய் அவ்வளோ நுட்பமாக போக முடியாது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு கொடுத்து அவர்களை ஞானிகள் என்று தனியாக வைக்கிற காரணம் தான். அவர் வந்து அறிஞர் என்று நான் சொல்லவில்லை, அறிஞர் கலைஞர் அப்படி சொல்லி, அறிஞரப்பர் சொன்னோமா, கலைஞர் சம்பந்தர், பேராசிரியர் சுந்தரர் அப்படி சொன்னோமா நம்ம.
சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டா, அதாவது அந்த வீட்டை பற்றி சிந்தித்ததுனால வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரல. மணி 9:35 ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது வந்து டாக்டருடைய முயற்சி கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லலாம். முடிஞ்ச உடனே போடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதாவது இங்கே உள்ள சிறப்பு என்னன்னா, ஒருத்தரும் கிடையாத பார்க்கவே இல்லை. நாயன்மார்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் கட்டுக்கதை என்று ஒரு சொன்னார். He has got a democracy, he has got a right to tell. அது நீங்க அனுப்பிச்ச அந்த இமெயில் அனுப்பிச்சதுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க, நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் தான். நான் பதில் கொடுத்துருக்கேன். நீ ask those questions to him. ஆகவே நம்முடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுருங்க. அதாவது திங்கள், புதன், வியாழன் அந்த 3 நாட்களில் 7லேருந்து 9ன்னு வச்சுருக்கோம். சனி ஞாயிறு வந்து 3 hours வச்சுருக்கோம். அது வந்து நூல்களின் அடிப்படையில். இந்த சனி ஞாயிறு வந்து 5 to 8. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை உருசை தனிவேர் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.